India Alert. குற்றங்களுக்கு எதிரான குரல். ஹெட்லைன்ஸ் படிக்கிறதுனால வேலை கிடைக்கும்னு நினைக்காத. வேலைக்கு ஆள் எடுக்கிற பக்கத்தையே பார்க்கணும். தினமும் உங்களுக்காக நான் தேடி வைக்கிறேன், ஆனா நீங்க பாக்குறதே இல்ல. வேற வேலை பார்க்க வேண்டியது தானே? இதே மொக்க கம்பெனிலேயே ரிட்டையர் ஆகலாம்னு பிளான் பண்றீங்களா என்ன? சாப்பாடை எப்படி வாய்க்குள்ள திணிக்கிறீங்களோ அதே மாதிரி நான் சொல்றத மண்டைக்குள்ள திணிச்சுக்கோங்க. கல்யாணம் ஆகி 5 வருஷம் ஆகுது, ஆனா நீங்க இன்னும் அப்படியே இருக்கீங்க. அதே மொக்க வேலை, அதே சொத்த சேலரி. ஏன் உங்களுக்கு போர் அடிக்கலையா? இல்லனா அங்க ஏதாவது ஒரு பொண்ணோட ரிலேஷன்ஷிப் இருக்கா? எனக்கு அவ்வளவு அதிர்ஷ்டம் இருக்கான்னு பொண்ணுங்க பின்னாடி சுத்துற அளவுக்கு எனக்கு அந்த அளவுக்கு நேரம் இல்ல. அப்படியா? வேலைய பத்தி பேசும்போது மட்டும் வாயை மூடிக்கிட்டு இருக்கீங்க, பொண்ணுங்களை பத்தி பேசும்போது மட்டும் பதில் உடனே வருது. சொல்றது எல்லாத்தையும் கேட்டுப்பீங்க, ஆனா நீங்க பண்றதா பண்ணுவீங்க. சாயங்காலம் டைம்க்கு வீட்டுக்கு வாங்க. உங்க அம்மா வீட்டுக்கு போகணும். உங்க அண்ணிக்கிட்ட பேசும்போது அவங்களுக்காக நான் பஜ்ஜி செஞ்சு கொண்டு வரேன்னு சொன்னேன். ஆனா அவங்க இந்த காலத்துல யாருமா அதெல்லாம் சாப்பிடுறாங்க? அது சாப்பிட்டா கொலஸ்ட்ரால் அதிகமாயிடும்ன்றாங்க. கொழுக்கட்டை சுண்டல் மாதிரி கொண்டு வர சொன்னாங்க. அதனால நான் அதை செய்ய போறேன். ஐயோ, அவங்க சும்மா சொல்லியிருப்பாங்க. எல்லாத்தையும் பெருசா எடுத்துக்கணுமா என்ன? நான் ஒன்னும் அதை பெருசா எடுத்துக்கல. அவங்க என்ன கேலி பண்றாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். உங்களுக்கு சம்பளம் கம்மின்னு அவங்களும் கேலி பண்றாங்க. அப்படி அவங்க என்ன தப்பா சொல்லிட்டாங்க? அவங்க சொல்றது சரிதானே? இதை தவிர வேற என்ன சம்பாதிக்க முடியும் உங்களால? அவங்க புத்திசாலித்தனமா குடும்பத்தை நடத்துறாங்க. எல்லாருக்கும் என் மேல ரொம்ப அன்பு இருக்கு, என்ன மதிக்கிறாங்கப்பா. பிறந்த வீடு இருக்குன்றதையே நான் மறந்துட்டேன். ஆனா நீங்க சுத்த வேஸ்டா தான் இருக்கீங்க. என் ஆசைகளை நீங்க மதிக்கிறதே இல்ல. ஐயோ, உங்ககிட்ட பேசுறதும் அந்த செவுத்துக்கிட்ட பேசுறதும் ரெண்டும் ஒண்ணுதான். எந்த பிரயோஜனமும் இல்ல. நான் சொல்றதெல்லாம் உங்களுக்கு புரியாது. டைமை மறந்துடாதீங்க. சாயந்தரம் 6 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வாங்க. வந்துடுறேன். டிஃபன் ரெடியா இருக்கா? நான் தான் உங்க வேலைக்காரியாச்சே, எல்லாத்தையும் தயாரா வச்சிருக்கேன். எனக்கு தான் வேற வேலையே கிடையாது. சரி சரி. சரின்னு சொல்லி இத்தனை காலம் வாழ்ந்துட்டீங்க, ஆனா கொஞ்சம் கூட திருந்த மாட்டீங்க. மத்தவங்க வீட்டுல வேலை செய்யறதுக்கு ஆள் இருக்கு, ஆனா இங்க எல்லா வேலையும் நானே செய்ய வேண்டியதா இருக்கு. எனக்கு உதவிக்கு யாரும் இல்ல. வேற ஏதாவது வேணுமா சார்? அதையும் சொல்லிடுங்க. ஃப்ரீயா வேலைக்காரி கிடைச்சிருக்கால, அதையும் செஞ்சிடுறேன். இல்ல இல்ல, இனிமே எனக்கு எதுவும் வேண்டாம். கேட்டுட்டாலோ என்ன திட்ட வச்சு வயித்தை நிரப்பிக்கிறீங்க. சரி, ஒரே ஒரு சப்பாத்தி கொண்டு வா. அதெல்லாம் எதுவும் இல்ல. நான் கேஸ் ஆஃப் பண்ணிட்டேன். ஒரு நாள் கொஞ்சம் கம்மியா சாப்பிட்டீங்கன்னா நீங்க ஒண்ணு செத்து போயிட மாட்டீங்க. போதும். நிம்மதியா சாப்பாடு சாப்பிட விட மாட்டியா? என் வயிறு நிறையிற வரைக்கும் சும்மா இருக்கலாம்ல? உனக்கு அவ்வளவு கஷ்டமா இருந்தா வெளியே போயிடு. வீட்டை விட்டு வெளியே போயிடு. இப்படித்தானே மிரட்டுவீங்க? ஏன்னா எனக்கு போகிறதுக்கு இடமே இல்லையே. எங்க அம்மா அப்பா கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு தானே உங்க கூட வந்தேன். இப்ப நான் எங்க போவேன்? அப்பா அம்மாவோட சொந்தம் எல்லாம் அருந்துடுச்சு. உங்க கூட தான் வாழ்ந்து நாசமா போகணும்னு என் தலையில எழுதிருக்கு. அப்ப சாப்பிடி. புழுங்கி புழுங்கி செத்துக்கிட்டு தானே இருக்கேன். உங்க அண்ணன் வீட்டுல வாஷிங் மிஷின் வாங்கியிருக்காரு, அதுவும் ஆட்டோமேட்டிக். அதுல துவைக்கிற அலுப்பே தெரியாது தெரியுமா? துணியை போட்டா 2 மணி நேரத்துல காஞ்சி வெளியே வந்துடுது. அது காஸ்ட்லியா இருக்கும். அது எனக்கும் தெரியும். அவங்க தங்கத்திலே விளையாடுறவங்க, பணத்தை பத்தி கவலை இல்ல. அவங்க உங்கள மாதிரி இல்ல, வருங்காலத்துக்காக கஞ்சத்தனம் பண்ணி வாழ வேண்டியது. அதனாலதான் நான் சொல்றேன், புது வேலையை நீங்க தேடிக்கோங்கன்னு. அப்பதான் நம்மளாலேயே நிம்மதியா வாழ முடியும். ஆனா எங்க உங்களுக்கு பிச்சைக்கார வாழ்க்கை தானே பிடிச்சிருக்கு? 24 மணி நேரம் பணத்தை பத்தி தான் பேசுவியா? உன் மண்டையில வேற ஏதாவது ஞாபகம் வருமா இல்லையா? எனக்கு வராது. இந்த வாடகை வீட்டுல எனக்கு மூச்சு முட்டுது. எனக்கு மூளையே வேலை செய்ய மாட்டேங்குது. மெயினான இடத்துல உங்க அண்ணனை மாதிரி வீட்டை வாங்குங்க. அப்புறம் உங்ககிட்ட ஒண்ணுமே கேட்க மாட்டேன். வீட்டை விட்டு வெளியே வந்து வாழணும்னு முடிவெடுக்காம இருந்திருந்தா நானே அந்த வீட்டுல தான் வாழ்ந்திருப்பேன். அப்படியா? இதுக்கும் நான் தான் காரணமா? சம்பாத்தியமும் கம்மி, மனைவியோட ஆசையை நிறைவேற்ற மாட்டேன்றீங்க. ஆனா அவ சொல்றதெல்லாம் தப்பா படுது. இந்த மாதிரி பட்டுப்பட்டுன்னு பேசுறத உங்க பாஸ் கிட்ட வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வேலையும் நல்லா இருந்திருக்கும், போஸ்டிங்கும் கிடைச்சிருக்கும். ஆனா எங்க பொண்டாட்டி கிட்ட மட்டும்தான் வாய்க்கிழியே பேசுவீங்க. மார்க்கெட்ல நிலைமை சரியில்லை, அதனாலதான் ப்ரமோஷன் கிடைக்கல, சம்பளமும் அதிகமாகல. புது வேலை தேட சொல்றத நிறுத்து. மார்க்கெட்ல இல்லங்க, உங்க மூளை நிலைமை தான் சரியில்லை. நீங்க நம்பர் 1 சோம்பேறி ஆயிட்டீங்க. நயா பைசாக்கு உங்களால பிரயோஜனம் இல்ல. என்ன சொன்னாலும் எதுவும் பிரயோஜனம் இல்ல. உங்களால ஒரு ஆசையை கூட நிறைவேற்ற முடியல. எந்த ஆசையை நான் நிறைவேற்றாம விட்டுருக்கேன் சொல்லு? எதை விட்டுருக்கேன் சொல்லு? சொல்லுமா. சாரி, துணிமணி, மேக்கப் எல்லாத்தையும் வாங்கி கொடுத்துட்டு தானே இருக்கேன். என்ன குறை வச்சிருக்கேன்? என் தகுதிக்கு மீறி உனக்கு எல்லாத்தையும் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நீ சாட்டிஸ்ஃபைட் ஆகாம, நீ சந்தோஷமா இல்லாம இருந்தா அதுக்கு நான் என்ன பண்ணுவேன் சொல்லு? போய் எங்க செத்து தொலைங்க. இதெல்லாம் உதவி இல்ல, உங்களோட கடமை. உங்க அண்ணனை பாத்தீங்கல்ல? உங்க அண்ணிக்கு தினமும் புதுசு புதுசா பொருளை வாங்கி கொடுத்துட்டு இருக்காரு. மாசம் மாசம் செலவுக்கு பணம் தராரு, வீட்டு செலவுக்கும் பணம் தராரு. ஆனா நீங்க 20,000 ரூபாய் கையில கொடுத்துட்டு மாச கடைசியில நல்லா கணக்கு கேட்க வந்துடுறீங்க. போதும். ஓவரா போற வைஷாலி.
இனிமே நீ திட்டுறது எல்லாத்தையும் நான் கேட்டுக்கிட்டு இருக்க மாட்டேன். என் மூளை சூடாக்கிட்டு இருக்கு. அப்பா இப்பவாது உங்க ரத்தம் சூடாச்சுன்னு சந்தோஷமா இருக்கு. உங்களை மாதிரி தினமும் உம்முன்னு மூஞ்சி வச்சுக்கிட்டு இருந்தா நானா இருந்தாலும் சம்பளம் ஏத்த மாட்டேன். இந்தாங்க பேப்பர், முதல்ல வெளியே கிளம்புங்க. என் மைண்ட ஸ்பாயில் பண்ணாதன்னு சொன்னல, என் மூளை சூடாகுது தெரியுமா? உனக்கு சொன்னா புரியாது. நான் வாயை மூட மாட்டேன். என்னோட உரிமையை தான் நான் கேக்குறேன். உங்களால வேணா இப்படி எல்லாம் இருக்க முடியும், ஆனா என்னால இப்படி எல்லாம் இருக்க முடியாது. ஏழையால இனிமேல் வாழவே முடியாது. அப்ப செத்து தொலை. வா உக்கர். அட பாருடா, காலையிலே வா. உன் வைஃப் எதுவும் சொல்ல மாட்டாங்களா? என்ன சொல்வா? என்ன பத்தி தேவையில்லாம சொல்றதுக்கு அவ யாரு? அப்படின்னா வீட்டை பாத்துக்கிறது மட்டும்தான் அவளுடைய வேலை. தப்பி தவறி அவ என்ன ஏதாவது சொல்லிட்டான்னு வச்சுக்கோ, அவ வாயை எப்படி மூட வைக்கணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீ அதிர்ஷ்டக்காரன் தான். ஆனா என் பொண்டாட்டி இருக்காளே, காலங்காத்தாலே கரிச்சு கொட்டி திட்ட ஆரம்பிச்சிருவான். என்னால நிம்மதியா வாழவே முடியல. என் பெரிய அண்ணன், என்னோட மாமா, 2 பேரோட என்னை கம்பேர் பண்ணிக்கிட்டே இருக்கா. என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல. கடவுளுக்கு தான் அவன் என்ன நினைக்கிறான்னு தெரியும். நீ அவங்களுக்கு ரொம்ப தான் இடம் கொடுத்துருக்க. அதனாலதான் இவ்வளவு நாடகம் நடந்துட்டு இருக்கு. புரிஞ்சுதா? நீ எதுவும் கவலைப்படாத. ஒரு பிக்கடி, அதுக்கப்புறம் அவளுடைய தகுதி என்னன்னு நீ காட்டிட்டு வா. அவ இருக்க வேண்டியது சமையல் கட்டு 4 செவத்துக்குள்ள மட்டும்தான். முதல்ல அடி, யோசிக்காத, எல்லாம் சரியாயிடும். அட வேண்டாம்ப்பா, இதெல்லாம் வேண்டாம். என் அண்ணனும் அண்ணியும் என்னை விருந்துக்கு கூப்பிட்டுருக்காங்க. நான் அங்க போகணும். நீ நல்லா என்ஜாய் பண்ண, சரியா? வணக்கம்ப்பா. வாப்பா வா, நல்லா இருப்பா. ஆசீர்வாதம் பண்ணுங்க மாமா. நல்லா இருமா. அண்ணி வணக்கம். அக்கா எப்படி இருக்கீங்க? சொல்லுங்கப்பா, உடம்பு எப்படி இருக்கு? இந்தாங்க, நீங்க கேட்டதை நான் என் கையால சமைச்சு கொண்டு வந்திருக்கேன். அட இதெல்லாம் எதுக்குமா? நான் சும்மா கிண்டல் தான் பண்ணேன். நான் ஏற்கனவே இங்க நிறைய சமைச்சு வச்சிருக்கேன். சாப்பாடு, குழம்பு, கூட்டு, பொரியல் எல்லாம் சமைச்சு வச்சிருக்கேன். எல்லாமே உனக்காக தான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். அட பரவாயில்லக்கா, பெரிய விருந்தை ஏற்பாடு பண்ணிட்டீங்க. எங்க வீட்ல எல்லாம் இது கனவுல கூட கிடைக்காது. சாதம் வச்சு குழம்பு வச்சாலே பெரிய விஷயம். அவர் சம்பளம் அவ்வளவுதான். நீ ஏன் அப்படி சொல்ற வைஷாலி? அட என்னம்மா நீ ஒரு வார்த்தை சொன்னா உனக்காக இங்கேயே சமைச்சு நான் கொடுத்து விட்டாரேன். அட தனியா இருக்கிறதால என்ன, இவன் இந்த வீட்டு வாரிசு தானே. நீ ஒன்னும் வருத்தப்படாத வைஷாலி. மாமா எப்போ இப்படித்தான் விளையாட்டா பேசுவாரு. நீ சரின்னு சொன்னா நான் உனக்கு சாப்பாடு அனுப்புறேன். இல்ல அண்ணி, உங்களுக்கே அந்த கஷ்டம்லாம் நானே வந்து வாங்கிட்டு போயிடுறேன். நீ இந்த சாக்க வச்சாவது அப்பப்ப வீட்டுக்கு வந்துட்டு போவல்ல. சரி வா, சாப்பாடு எடுத்து வைக்கலாம். அக்ஷய், நான் உனக்கு எப்படி ஹெல்ப் பண்றது? நாங்க எல்லாரும் அவ்வளவு வேண்டான்னு சொல்லியும் நீ இந்த பொண்ணு தான் வேணும்னு கட்டிக்கிட்ட. எங்க எல்லாரையும் விட்டுட்டு தனியா போயிட்ட. இப்போ உன்னால உன் பொண்டாட்டியை கூட சந்தோஷமா வச்சுக்க முடியல. உன்னால ஏன்டா இந்த மாதிரி நம்ம குடும்பமானத்தையே கப்பல் ஏத்துற? பொண்டாட்டியை சந்தோஷமா வச்சுக்கிறதும் அவளுக்கு ஆசைப்பட்டதை வாங்கி கொடுக்கறதும் ஒரு புருஷனோட கடமைடா. அப்பா, என்னோட கடமையை நான் நல்லா தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஆனா இவ போதும் போதும், எனக்கு எல்லாமே தெரியும். என்ன நீ சமாளிக்க பார்க்காத. இங்க பாருங்கப்பா, நீங்க கவலைப்படாதீங்க, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். இங்க பாரு அக்ஷய், கொஞ்சம் யோசிச்சு பாரு. நான் உனக்கு ஒரு அட்ரஸ் தரேன், நீ போய் நாளைக்கு அவங்களை மீட் பண்ணு. அங்க பாரு, அங்க பார்த்து இல்ல, நீ முதல்ல நல்லா சம்பாதிச்சு ஒரு நல்ல நிலைமைக்கு வா. இல்லைன்னா வாழ்நாள் முழுக்க அவள் இப்படி தூரமா நின்னுதான் நீ பார்க்க வேண்டியது. உன் வாழ்க்கை நிலைமை இப்படியே இருந்தா கண்டிப்பா ஒரு நாள் உன்னை விட்டுட்டு அவ ஓடி போயிடுவா.
அவ்வளவு சுலபமா அவ எங்கேயும் போக மாட்டா. நீ எங்க போற? நீங்க பாட்டு காட்டுல கொண்டு வந்து என்ன உட்கார வச்சிருக்கீங்க. நான் எங்க போனா உங்களுக்கு என்ன? நான் கேக்குற கேள்விக்கு உன்னால நேரடியா பதில் சொல்ல முடியாதா? நான் உன் புருஷன்டி. கொஞ்சம் கூட மதிக்க மாட்டியா? என்னது? மரியாதைய சம்பாதிச்சுக்கணும், இப்படி கேட்டு வாங்க கூடாது. 4 காசு சம்பாதிக்க துப்பு இல்ல, மரியாதை வேணுமா? மரியாதை. என் தங்கச்சிக்கு எனக்கு அப்புறம் தான் கல்யாணம் ஆச்சு. கல்யாணம் ஆகி 4 வருஷம் ஆகுது. ஆனா இன்னைக்கு அவ ஒரு வீடு கட்டியிருக்கா, புது கார் வாங்கியிருக்கா, வருஷம் பொங்கலுக்கு பெயிண்ட் அடிக்கிறா. அதோட ஒவ்வொரு சண்டேவும் ஃப்ரெண்ட்ஸோட ஊர் சுத்த போறா. ஆனா நான் 2 மாசத்துக்கு அப்புறமா புடவை வாங்குறேன். அப்ப நேரடியா சாரி வேணும்னு சொல்லலாம்ல. சுத்தி வளைச்சு பேச வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? உங்களுக்கு அறிவே இல்லையா? எல்லாத்தையும் சொல்லிதான் தெரிஞ்சுக்கணுமா? ஓ, இவ்வளவு நேரம் வாய்க்கிலேயே பேசினதுக்கு பதிலா கேட்டதுக்கு நேரடியா பதில் சொல்லிருக்கலாம்ல. நேத்து என் அண்ணன் என் அப்பா முன்னாடி என்னோட சேலரி சேவிங்ஸ பத்தி பேசிக்கிட்டு இருக்கான். ஆனா உன்னால எதுவும் சொல்ல முடியாது. வாவ் வைஷாலி, ஏன் இப்படி பண்ற? உன் பிரச்சனை என்ன சொல்லு. நம்ம நடு ரோட்லயா இருக்கோம். நம்ம வாழ்க்கை நடுத்தருல நிக்கிற மாதிரி தான் இருக்கு. ஏன் வாய் இஷ்டத்துக்கு நான் என்ன வேணா பேசுவேன். உனக்கு அதை கேட்கறதுக்கு எந்த உரிமையும் இல்ல. புரிஞ்சுதா உனக்கு? அப்படியா? நீ என்ன அவமானப்படுத்துவ, நான் பொறுத்துக்கிட்டே இருக்கணும். உங்களுக்கு அவ்வளவு கஷ்டமா இருந்தா நீங்க உங்களை திருத்திக்க வேண்டியதானே. உங்களோட கையால் ஆகாத தனத்தை என்னால தாங்கிக்க முடியல. இங்க வரைக்கும் ஆத்திரா இருக்கு. எல்லா இடத்தையும் நான் வாயை திறக்க ஆரம்பிச்சிட்டேன். தாங்க முடியல. அப்ப இங்க இருந்து போயிடு. நான் மட்டும் போயிட்டேன்னா நீங்க நிஜமாவே நடுத்தருக்கு வந்துருவீங்க. நீங்க குடுக்குற 4 காசுல நான் எப்படி குடும்பத்தை நடத்துறேன்னு எனக்கு தான் தெரியும். என் இடத்துல வேற யாராவது இருந்தா அப்ப தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. இப்பெல்லாம் விலைவாசி ரொம்ப அதிகமாயிடுச்சு. 4 ரூபாயில 2 ரூபாய் மிச்சம் பண்ணுவோம், அதுவும் இப்ப முடியாம போயிடுச்சு. நம்ம டிவியை பாத்தீங்களா? அப்புறம் ஃப்ரிட்ஜ், அது பழைய காலத்துல வாங்கினது. அப்புறம் இந்த சோஃபா உடைஞ்சு விழுந்துரும் போல இருக்கு. ஆனா வாங்க நமக்கு தகுதியே இல்லையே. உனக்கு பணம் தானே வேணும்? இந்தா வச்சுக்கோ, என்ன வேணாலும் போய் வாங்கிக்கோ. இவ்வளவு பணம் எங்க இருந்து வந்தது? அத பத்தி உனக்கு என்ன? பணம் கிடைச்சதுல போய் வேலையை பாரு. மரியாதையா சொல்லுங்க, இந்த பணம் உங்களுக்கு எப்படி கிடைச்சதுன்னு. எங்க திருடி கொள்ளையடிச்சீங்கன்னு மரியாதையா சொல்லுங்க. என் மண்டையை சூடாக்காத, மரியாதையா இங்க இருந்து போயிடு போ. நான் போக முடியாது. இந்த பணம் எப்படி வந்ததுன்னு சொல்லுங்க. எமர்ஜென்சிக்காக வச்சிருந்தேன், எப்ப வேணாலும் தேவைப்படலாம்ல. நீங்க போய் சொல்றீங்க. ஏதோ தப்பான தொழில் பண்ணதான் இந்த பணத்தை வச்சிருக்கீங்க. போதும். என்னாச்சு வைஷாலி? ஏன் இன்னைக்கு ரொம்ப அமைதியா இருக்க? என்ன சொல்றது சுமன், என் புருஷன் தொலை என்னால தாங்கவே முடியல. சரியான சோம்பேறியா இருக்கிறாரு. வாழ்க்கையில எந்த ஆசையில சுறுசுறுப்பும் இல்ல. அவருக்கு வாழ கூட தெரியலன்னு தான் சொல்லணும். கடந்த 5 வருஷமா ஒரே கம்பெனில வேலை பார்த்துட்டு இருக்காரு, அதுவும் சொல்ப சம்பளத்துல. பத்தவே மாட்டேங்குது. சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுற மாதிரி இருக்கு. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீ கொஞ்ச நாளைக்கு உன் பிறந்த வீட்டுக்கு போலாம்ல, உன் மனசுக்கும் கொஞ்சம் அமைதியா இருக்கும். என்னைக்கு வீட்டை விட்டு வெளியே வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டனும் அன்னைக்கு எங்க அப்பா அம்மா என் உறவையே அறுத்துட்டாங்க. அதோட புகுந்த வீட்டுக்காரங்களோட இருக்கிறது எனக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதுக்காக அவங்களோடலாம் சேர்ந்து இருக்க முடியாது. அதனால இவரோட இருக்கிறதா என் தலையெழுத்தாயிடுச்சு. என்ன பண்றது எனக்கு ஒன்னும் புரியல. சுமன், இப்ப நீயே சொல்லு. இப்ப அவரால எதுவும் செய்ய முடியாதுன்னு தோணுது. நான் ஏதாவது செய்யட்டுமா? பணம் சம்பாதிக்க ஏதாவது ஐடியா இருந்தா சொல்ல. அப்ப பணமே செலவாகாத மாதிரி வேற ஏதாவது வேலை பார்க்கலாம்ல? டியூஷன் கூட எடுக்கலாம்ல? டியூஷன்லாம் என்னால முடியாது. நிறைய மூளை வேணும், அதுக்கு நேரமும் இல்லை என்கிட்ட. அப்ப பெயிண்டிங், ரங்கோலி, மெஹந்தி போட கத்து கொடுக்கலாம்ல? என்னால அதை கத்து கொடுக்க முடியும். நீ எனக்கு உதவி செய்றியா? என்ன மன்னிச்சிடு வைஷாலி, பட் என் மாமியார் புருஷனும் இதுக்கு ஒத்துக்க மாட்டாங்க. இங்க பாரு, நீ என் ஃப்ரெண்டு, அதனால உன்கிட்ட சொல்றேன். நீ இங்க வர்றது கூட அவங்களுக்கு சுத்தமா பிடிக்கல.
அவங்கள பொறுத்த வரைக்கும் நீயும் அக்ஷய் அண்ணனும் எப்ப பார்த்தா சண்டை போட்டுட்டு இருக்கீங்களா, அதனால நான் உன் கூட பழகுனா நானும் என் புருஷன் கூட சண்டை போடுவேன்னு நினைக்கிறாங்க. நீ சொல்றது எனக்கு புரியுது. எனக்கு தெரியும் நான் உன் தகுதியில இல்லைல்ல, அதனால அவங்களுக்கு நான் இங்க வர்றது பிடிக்காம இருக்கலாம். ஐயோ இல்ல வைஷாலி, அந்த மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல. நீ என் ஃப்ரெண்டு தானேமா. நான் உன்னோட குடும்ப வாழ்க்கையை கெடுக்க விரும்பல. நான் வரதுனால குடும்பத்துல பிரச்சனை வருதுன்னா நான் இனிமேல் இங்க வரமாட்டேன். பரவாயில்ல சுமன். சரி நான் கிளம்புறேன், போயிட்டு வரேன். எனக்கு என்ன தோணுதுன்னா, என் பொண்டாட்டியோட என் அண்ணனும் சேர்ந்து என்னை கேலி பண்ண ஆரம்பிச்ச மாதிரி எனக்கு தோணுது. இன்னைக்கு என்ன ஒரு வேலைக்கு அனுப்பி வச்சாரு தெரியுமா? அவங்க என்ன ஏடா கூடமான கேள்வியெல்லாம் கேட்கறாங்க. இதை என்னன்னு சொல்றது? என்னை பார்த்து ஒரே கம்பெனில கடந்த 5 வருஷமா எப்படி வேலை பார்த்தேன்னு சொல்றாங்க. உனக்கு என்ன தெரியுன்றாங்க. அதுவும் டெக்னாலஜி எங்கேயோ போயிருச்சுங்கிறாங்க. முதல்ல என்ன ஒரு கோர்ஸ் படிச்சுட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ண சொல்றாங்க. பாத்தியா, என் பொண்டாட்டி என்ன சாவடிக்கிறான்னு சொல்றேன், நீ என்ன பார்த்து சிரிக்கிற. நீ அவளுடைய பேச்சை இவ்வளவு கேட்கறன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. வேற என்ன பண்றது? யார் அவ? அட யாரா அவ? உனக்கு எது சரின்னு படுதோ அதை மட்டும் செய், புரிஞ்சுதா? டேய், உன் வீட்டுக்கு நீ தாண்டா ராஜா. ராஜா பொண்டாட்டிங்களுடைய வேலை பிள்ளைங்களை பெத்துக்கிறதுக்கும் வீட்டை பார்த்துக்கிறதுக்கும் தான். அதுக்கு மேல ஒண்ணும் இல்லை. அதனால அவங்கள அவங்களோட எல்லையை மீறாம பாத்துக்கோ, புரிஞ்சுதா? சரக்கடிக்கிறியா? எங்க இருக்கீங்க அக்ஷய்? என் போனை கூட எடுக்காம என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எங்க போனீங்க நீங்க? என் போனை ஏன் நீங்க எடுக்கல? போன் அப்படியா? எடுக்கலையா? நான் உங்ககிட்ட தான் கேக்குறேன், எங்க போனீங்க? பதில் சொல்லுங்க. சாரி. நீங்க புது கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு தானே போனீங்க? உங்க அண்ணன் சொன்ன இடத்துக்கு போனீங்களா? அப்புறம் எங்க போய் குடிச்சிட்டு வந்திருக்கீங்க? என்ன நடந்தது புது ஆபீஸ்ல? அவர் சொன்னாரு புது ஆபீஸ்ல நிறைய சம்பளம் கொடுப்பாங்கன்னு. அடடா, அந்த கம்பெனில யாருக்கும் மரியாதையே தெரியல. அட அதனால என்ன இப்போ? நீங்க மட்டும் என்ன பெரிய மகாராஜாவா என்ன? 4 வார்த்தை கேட்டுக்கிறதுனால ஒண்ணு குறைஞ்சு போயிட மாட்டீங்க. நிறைய சம்பளம் தராங்கல்ல, கேட்டுக்க வேண்டியதுதானே. என்ன ஆயிட போகுது? அதோட யாரோட சேர்ந்து குடிச்சு வரீங்க? காதை மூடிக்கிறதுனால எதுவும் நடக்க போறதில்ல அக்ஷய். கடுமையா உழைக்கணும். சும்மா சீட்டை தேய்ச்சிக்கிட்டு இருந்தா பணம் வராது. வாய மூடு, இல்லைனா என்ன பண்ணுவீங்க? என்ன அடிப்பீங்களா? அடிங்க, நல்லா அடிங்க. இத தவிர உங்களால எதுவும் செய்ய முடியாது. சரி, எல்லாத்தையும் திட்டி முடிச்சிட்டியா? சாப்பிட ஏதாவது கிடைக்குமா? சாப்பிட கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ராத்திரி முழுக்க புலம்பிக்கிட்டே இரு. நான் எங்க போக போறேன்? வாவ், என்ன சொர்ண கட்ட மனுஷனா இருக்கீங்க. குடிச்சிட்டு சொர்ண கெட்டு பேசுறீங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி பேசுறீங்க? உன்னை இப்படி வச்சுப்பேன் அப்படி வச்சுப்பேன்னு. ஆனா ஒன்னையும் கிழிக்கல. சாதாரண சாப்பாட தினம் சாப்பிடுறீங்களா? உங்களுக்கு போர் அடிக்கல?
நம்ம வீட்ல நல்லா சமைக்கணும், ஸ்வீட் செய்யணும், விருந்து சாப்பாடு சாப்பிடணும், இந்த ரொட்டி காயை தவிர நல்ல விதவிதமா சாப்பிடணும்னு ஆசை இல்ல? இங்க பாரு, என்ன கொஞ்சம் நிம்மதியா சாப்பிட விட்டேன்னா என் வாழ்க்கையே திருப்தியா இருக்கும். ஆனா எனக்கு திருப்தி இல்ல, எனக்கு நிறைய ஆசை இருக்கு. எனக்கும் வார என் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து பார்லருக்கு போகணும்னு ஆசையா இருக்கு. ஆனா உங்களோட 20,000 ரூபாய் சம்பளத்துல என்னோட ஆசைங்க எல்லாமே கொஞ்சம் கூட நிறைவேறவே மாட்டேங்குது. உங்க அண்ணி தான் போன் பண்றாங்க. நீங்க என்ன காரியம் பண்ணிருக்கீங்க நான் அவங்க கிட்டயே சொல்றேன். இத பாருங்க, அக்ஷய்க்கு புது ஜாப் கிடைச்சிடும்னு சொன்னீங்கல்ல, அது இப்ப என்னாச்சு? அத பத்தி நீ பேசாத வைஷாலி. இனிமே நான் அவனுக்காக யார்கிட்டயும் இப்ப பேச போறதா இல்ல. உனக்கு ஒன்று தெரியுமா, அவனுக்காக நான் 3 பேர்கிட்ட வேலைக்கு சொல்லியிருந்தேன். முதல் இடத்துல ஒழுங்கா இன்டர்வியூ கூட அவன் போல. 2வது இடத்துல அவனை போய் டிப்ளமா பண்ணிட்டு வர சொல்லியிருக்காங்க. இவன் என்னடானா அவங்க கிட்ட கோவப்பட்டு வந்திருக்கான். 3வது கம்பெனிக்கு அவன் சுத்தமா போகவே இல்லை. அவனால நான் அசிங்கப்பட்டதுதான் மிச்சம். நான் என்ன செய்யறதுன்னு என்னால தொல்லை தாங்க முடியல. அவரோட இப்படி ஒரு போலி வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருக்கேன். வாடகை வீடு, கம்மி சம்பளம், எவ்வளவு காலம்தான் நான் இப்படி ஏழையாவே இருக்கிறது? இங்க பாருமா, குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு போய் கல்யாணம் பண்ணிக்கணும்னு முடிவு பண்ணது நீங்க 2 பேரும் தான். அது மட்டும் இல்லாம நீங்க 2 பேரும் நல்லா வாழணும்னு அக்ஷய்க்கு தன்னுடைய பங்கையும் கொடுத்தாச்சு. அப்புறம் உங்க வாழ்க்கை ஒன்னும் இன்னும் அவ்வளவு மோசமாயி போயிடலையே. உனக்கு வாழ்க்கையில இன்னும் பெருசா தேவைப்படுதுன்னா அது உன்னோட பிரச்சனை. அட வைஷாலி, நீயா? நீ எப்பமா வந்த? நல்லா இருமா, நல்லா இரு. சொல்லுமா, எல்லாம் நல்லா போய்கிட்டு இருக்குல்ல? எனக்கு உன்னோட பிரச்சனை நல்லா புரியுது வைஷாலி. அது என்னோட 2 பசங்களும் ரொம்ப பிடிவாதக்காரங்க. அவ்வளவு சீக்கிரம் யாரு பேச்சும் கேட்க மாட்டாங்க. நீங்க ஏன் இப்படி சொல்றீங்கப்பா? நான் எப்பவுமே உங்க பேச்சு தான் கேட்டுட்டு இருக்கேன். ஆனா உங்க செல்ல பிள்ளைக்காக நான் என்னோட மானம் மரியாதையெல்லாம் தூக்கி குப்பையில போட முடியாதுப்பா. நீ கொஞ்சம் இரு, இதோ நான் வந்துடுறேன். இந்தாம்மா, உனக்கு வேண்டிய அளவுக்கு இதுல பணம் இருக்கு, நீ எடுத்துட்டு போ. ரொம்ப நன்றி மாமா. அட என்னம்மா, இருமா இரு. இதோ இந்தா, இதையும் நீ எடுத்துட்டு போ. உனக்காகத்தான் செஞ்சு வச்சிருக்காங்க. என்னோட ஆசையெல்லாம் எப்பவும் நீ சந்தோஷமா இருக்கணும், அவ்வளவுதான். சரி, வரேன். மருமகளே, எனக்கு கொஞ்சம் சூடா டீ போட்டு கொண்டு வந்து கொடுமா. இத கொண்டு வர மாமா. இது அப்பாவோட பையாச்சே, அதுல என்ன இருக்கு? எங்க இருந்து வந்தது? உங்களுக்கு என்ன வந்தது? நீங்க உங்க வேலையை பாருங்க, நான் என் வேலையை பாக்குறேன். இனிமே நான் செய்ய போற காரியம் இருக்கே, நம்ம 2 பேரோட லைஃப் மாறிடும். புரிஞ்சுதா? இது ஏன் உரிமை தானே? நான் உன் புருஷன், கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு. என்ன புருஷன் எப்ப பார்த்தாலும் ஓவரா அதிகாரம் பண்ணிட்டே இருக்கீங்க? புருஷனா நீங்க ஏதாவது பண்ணிருக்கீங்களா? எனக்கு கேட்டு கேட்டு சலிச்சு போச்சு. இங்க பாரு, பேச்ச மாத்தாத. ஏன் மாத்த கூடாது? நீங்க தான் என் வாழ்க்கையை மாத்திட்டீங்களே. உங்களை நம்பிதான் எங்க அம்மா அப்பாவையும் நான் விட்டுட்டு வந்தேன். ராணி மாதிரி வச்சுப்பீங்கன்னு நினைச்சேன். ஆனா வேலைக்காரியை விட கேவலமா இருக்கேன் இந்த வீட்டுல. வைஷாலி, நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு. அந்த பைக்குள்ள என்ன இருக்கு? அது எங்க இருந்து வந்தது? உங்களுக்கு இப்ப பதில் தானே வேணும்?
இந்த பேக உங்க அப்பா எனக்கு கொடுத்தாரு. அத நான் கொண்டு வந்தேன். எனக்கு கொஞ்சம் பொருள் வாங்க வேண்டியது இருக்கு. இதெல்லாம் உங்க வாழ்க்கையில நீங்க தரவே முடியாது. நீங்க ஒரு தோத்து போன ஆளு. உங்களால ₹1 கூட அதிகமா சம்பாதிக்க முடியாது. ஆனா நான் அப்படி வாழ மாட்டேன். அதனால உங்க அப்பா கிட்ட நான் பணம் கேட்டு வாங்கிட்டு வந்தேன். இனிமே அவர்கிட்ட போக கூடாதுன்னு நீங்க என்ன தடுத்தீங்கன்னா அடுத்த முறை நான் என்னையே வித்து தான் பணத்தை வாங்கிட்டு வருவேன். வாயை மூடிட்டு அமைதியா இருந்து எத்தனை தடவை சொல்றேன். புருஷன் வேலையை விட்டு வரும்போது அவனுக்கு டீ போட்டு கொடுக்கணும். அவனை திட்டக்கூடாதுடி. நீ ஏன் அமைதியா இருக்க மாட்டேங்கிற? உன்னால சந்தோஷமாவே இருக்க முடியாதா? என்னடி நினைச்ச? நீ என்ன திட்டுறதுனால என் சம்பளம் அதிகமாயிருமா? சொல்லு, என் சம்பளம் அதிகமாயிருமா? நீ என் பொண்டாட்டிடி. உனக்கு வீட்டை பாத்துக்கிறதா வேலை. நீ அதை மட்டும் ஒழுங்கா பாரு. நான் என்ன செய்யணும்னு நீ சொல்லி தராத. புரியுதா? நீ ஏதாவது பேசுன உன் நாக்கு அறுத்து போட்டுருவேன். புரியுதா? பாத்தியா, அமைதியா இருக்கும்போது நீ பார்க்க எவ்வளவு அழகா இருக்க. தோணான்னு பேசிக்கிட்டேன். சரி, போய் டீ போடு. எனக்கு தலைவலிக்குது. அட எந்திரி. உன் நாடகம் போதும். எந்திரி வைஷாலி. எந்திரி. நடிக்காத. வைஷாலி, 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 அதனாலதான் வாய மூடுன்னு சொன்ன. இப்ப பாரு, போயிட்டியா? இனிமே நான் என்ன பண்றது? அட கடவுளே. சொல்லுங்க நீ. இல்ல, அவ போன் வீட்லயே தான் இருக்கு. அவ ஃப்ரெண்டு சுமன் இருக்கால, அவளோட பார்லருக்கு போயிருக்கா. அவ வந்தோடனே ஃபோன் பண்ண சொல்றேன். சரி, நான் வச்சிடுறேன். வணக்கம் அக்ஷயனா. வணக்கம். வணக்கம் நீ. நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேனே. வேற ஒண்ணும் இல்ல, நான் இன்னைக்கு வீட்ல லட்டு பண்ணேன். அப்படியா? வைஷாலிக்கு ரொம்ப பிடிக்கும்ல. எங்க அவ? அவ தூங்கிக்கிட்டு இருக்கா. இன்னும் எந்திரிக்கவே இல்ல. தூங்குறாளா? காலையில 10 மணி ஆச்சு. அது வந்து அவளுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. அதான் தூங்கட்டும்னு விட்டுட்டேன். அத என்கிட்ட சொல்லியிருந்தா நான் ஹெல்ப் பண்ணிருப்பேன்ல. இல்ல நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல. என் வீட்டாளுங்க வந்துருவாங்க. கிளம்பிட்டாங்க. அவங்க வந்து அவளை பாத்துக்குவாங்க. ஓ அப்படியா? இந்த லட்டு அவகிட்ட கொடுத்துருங்க. சரி, கண்டிப்பா. வேற ஏதாவது வேணுமா? அது வேற ஒண்ணும் இல்ல, நான் ஆபீஸுக்கு கிளம்பணும். எனக்கு லேட் ஆகிக்கிட்டு இருக்கு. அதான். சரி, நீங்க கிளம்புங்க. வைஷாலி எந்திரிச்சா நான் வந்து போனேன்னு மட்டும் சொல்லுங்க. கண்டிப்பா சொல்லிடுறேன். நீங்க போயிட்டு வாங்க நீ. சரி, நான் கிளம்புறேன்.
இப்போ உன் ஃபோன் என் நிம்மதியை கெடுது. சொல்லுங்க நீ. என்ன மன்னிச்சிடுங்க. நீங்க ஃபோன் பண்ணதை வைஷாலி கிட்ட நான் சொல்ல மறந்துட்டேன். சுமனுக்கு உடம்பு சரியில்லை போல இருக்கு. அதான் பார்க்க போயிருக்கா. அவங்க தனியா இருக்கிறதுனால இவ தான் பாத்துக்கிறா. இல்ல 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 நீங்க டிஃபன் அனுப்ப வேண்டாம். நான் பாத்துக்கிறேன். அதுவும் இல்லாம வைஷாலி 2-3 நாளைக்கு வீட்டுல இருக்க மாட்டா. அதனால அப்பா கிட்ட கவலைப்பட வேண்டாம்னு சொல்லுங்க. சரிங்க நீ, நான் வச்சிடுறேன். சரிப்பா. மாமா, வைஷாலி 2 நாளைக்கு சுமன் வீட்டுக்கு போயிருக்காளாம். அதனால அக்ஷய் வீட்டுக்கு நானே போய் டிஃபன் கொடுத்துட்டு வந்துடுறேன். போயிட்டு வாமா. நீ எங்க குடும்பத்தை எவ்வளவு நல்லா கவனிச்சுக்கிற. உன்ன மாதிரி மருமக கிடைச்சது நான் செஞ்ச புண்ணியம்மா. வணக்கம் அங்கிள். சுமன், நீ இங்க உனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்க. எனக்கு உடம்பு சரியில்லையா? அங்க நம்ம வைஷாலிக்கு தானே உடம்பு சரியில்லை. நீ என்னம்மா சொல்ற? உனக்கு தாம்மா உடம்பு சரியில்லை. யார் அப்படி உங்களுக்கு சொன்னாங்க அங்கிள்? அக்ஷய் தான். அக்ஷய் அண்ணன் தான் வைஷாலிக்கு உடம்பு சரியில்லைன்னு என்கிட்ட சொன்னாரு. நான் உங்க வீட்டுக்கு லட்டு கொடுக்க போயிருந்தேன். அக்ஷய் அண்ணன் வைஷாலியை என்ன பார்க்கவே விடல. எனக்கு எதுவும் சரியா படல. அதனாலதான் உங்ககிட்ட சொல்லலான்னு வந்தேன். இல்லம்மா, அதெல்லாம் ஒண்ணு இல்ல. எந்த பிரச்சனையும் இருக்காதுமா. சரி, நீ கிளம்பு, நாங்க பாத்துக்கிறோம். சரி, நான் கிளம்புறேன் அங்கிள். போயிட்டு வாமா. வரேன் நீ. மருமகளே, நீ சம்மந்திக்கு ஃபோன் பண்ணுமா. நேரா அக்ஷய் வீட்டுக்கு வந்துட்டு சொல்லு. சரிங்க மாமா. அக்ஷய்! அப்பா நீங்களா? அப்பா அங்கே நில்லுங்க. பேசாம திரும்பி போயிடுங்க. மரியாதையா எல்லாரும் திரும்ப போயிடுங்க. இல்லைன்னா நான் அடிச்சிடுவேன். நான் நிஜமாவே கல்லால அடிச்சிடுவேன்ப்பா. அப்பா உண்மையாதான் சொல்றேன். அக்ஷய் போங்க. என்னடா? போங்க. உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? டேய், நான் உன் அப்படா. அப்பா போங்க போங்க, திரும்ப போங்க. போங்க. வாங்கப்பா, இருந்து போயிடலாம். அவனுக்கு பைத்தியம் பிடிச்சிருக்குப்பா. இங்க பாரு, நான் சொல்றது கொஞ்சம் கேளு. நீ போய் போலீஸை கூட்டிட்டு வா. சரிங்கப்பா. அது வரைக்கும் நான் இவனை பாத்துக்கிறேன். மருமகளே, நீ மறைஞ்சு நில்லுமா. மறைஞ்சுக்க. இங்க பாருடா, போங்க. அப்ப இப்போ உன் முன்னாடி தான்டா நிக்கிறான். அடிடா. சொன்னா கேளுங்க, போங்க. அக்ஷய்! அக்ஷய்! கதவை தர அக்ஷய். அப்பா இங்க இருந்து திரும்ப போயிடுங்க. நான் யாரையும் பார்க்க விரும்பல. நான் இங்க இருந்து போகவே மாட்டேன். முதல்ல நீ உள்ள இருந்து வெளியே வா. நீ என் மருமகளை என்ன பண்ணி வச்சிருக்க? முதல்ல கதவை தரடா. நான் எந்த தப்பும் செய்யல. வைஷாலி எப்ப பார்த்தாலும் என்ன திட்டிக்கிட்டே இருந்தா. அக்ஷய், இப்ப கதவை திறக்க போறியா இல்லையா? இல்ல சார், உள்ள இருக்கான். சார் வாங்க இன்ஸ்பெக்டர் சார், என் புள்ள உள்ளதா இருக்கான். நீங்களே பாருங்க சார். அமைதியா இருங்க, அமைதியா இருங்க. ஏய் கான்ஸ்டபிள், வாப்பா. புடி புடி அவனை புடி. சொல்லுடா, சொல்லு. என் மருமக எங்க? சொல்றா. வாங்க. ஐம் சாரி. இவங்க இப்போ உயிரிடவே இல்லை. அவ செத்து போயிட்டா. என்ன அவளை நான் தான் கொன்னு.
நான் தான் இவளை கொன்னுட்டேன். என்ன திட்டி திட்டி டென்ஷன் ஆக்கிட்டா. திட்டி திட்டி தினமும் என்ன அசிங்கப்படுத்திட்டா. இந்த வைஷாலி என்ன நிம்மதியாவே வாழ விடல. இத்தனை வருஷத்துல ஒரு நாள் நிம்மதியா சோறு திங்கல. இவளோட ஆசை எல்லாத்தையும் அப்பப்ப நான் நிறைவேற்றிக்கிட்டு தான் இருந்தேன். இவ செலவை கண்ட்ரோல் பண்ணாம என் பணத்தெல்லாம் காலி பண்ணிக்கிட்டே இருந்தா. இருந்தாலும் இவளுக்கு எனக்கு திருப்தியே அடைஞ்சதில்லை. என்ன தினமும் மத்தவங்களோட கம்பேர் பண்ணிக்கிட்டே இருந்தா. நான் இவளை ரொம்ப காதலிச்சேன், ரொம்ப. ஆனா இவளுக்கு அன்பு தேவையில்லப்பா. இவளுக்கு இருந்ததெல்லாம் பண பசிதான். நான் பொறுமையை இழந்துட்டேன். இவளுக்கு புரிய வைக்க எவ்வளவு முயற்சி பண்ணேன். புரிஞ்சிருக்கலாம்ல. நான் இருக்கேன், நான் எல்லாத்தையும் சரி பண்ணிடுறேன்னு சொன்னேன். ஆனா கேட்கல. இவளோட திட்டு நாளுக்கு நாள் அதிகமாயிக்கிட்டே இருந்தது. என் கௌரவத்தை நாளா கிழிச்சுக்கிட்டே இருந்தா. அப்பா இவ என்ன திட்டு என் இதயத்தை கிழிச்சுக்கிட்டே இருந்துச்சு. அப்பா நான் இவளை அடிக்கணும்னு நினைக்கல, நிஜமாதான் சொல்றேன். இவளை அமைதியாக்கணும்னு ஒரே ஒரு அரைதாப்பா அரைஞ்சேன். அவளா போய் கீழே விழுந்துட்டா. அப்புறம் ஒரேடி அமைதி ஆயிட்டா. யாருக்கும் சந்தேகம் வரக்கூடாதுன்னு நான் இவளை இங்க படுக்க வச்சுட்டேன். அப்பதான் யாராவது பார்த்தா கூட இவளுக்கு உடம்பு முடியலன்னு நினைப்பாங்கன்னு நினைச்சேன். அப்பா நான் தப்பு பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க. நான் தப்பு பண்ணிட்டேப்பா, நான் தப்பு பண்ணிட்டேப்பா. இன்ஸ்பெக்டர் சார், இவனை ஜெயில தள்ளுங்க. என்ன இருந்தாலும் கொலைதான்டா. கான்ஸ்டபிள், அவரை எடுத்துட்டு வாங்க. அப்பா என்னம்மா அவன் இப்படி பண்ணிட்டா? ஏம்மா இப்படி பண்ணா? ராதிகா ப்ளீஸ் டவல் எடுத்து கொடு. ஏய் வெளியில டவல் இருக்கு, கொஞ்சம் எடுத்து கொடு. என்ன மச்சான் டவல்னு கத்திட்டு இருக்கீங்க? வெளியே வந்து வாங்கிட்டு போலாம்ல. ஹேய் குழந்தைய தெய்வமே, எங்க என்ன பண்ணிட்டு இருக்க? சரி விடு, அங்க வெளியில டவல் இருக்கு, அதை கொஞ்சம் எடுத்து கொடு ப்ளீஸ். மச்சான் இந்தங்க புடிங்க டவல. அட வெளியே வந்து வாங்கிக்கோங்க. இல்ல வெளியே வாங்க. ஹேய் குழந்தைய தெய்வமே, சீக்கிரம் கொடு, லேட் ஆகிட்டு இருக்கு. இந்தங்க புடிங்க பாப்போம். இந்தங்க. I am really sorry. அது தவறுதலா. மச்சனிச்சுனா இதெல்லாம் நடக்கிறதுலாம் சகஜம்தான். டோன்ட் வரி இல்ல மச்சான். அது என்னடி இங்க பண்ணிட்டு இருக்க? எனக்கு கல்யாணமாக்கி 2 நாள் கூட முடியல, அதுக்குள்ள என் வாழ்க்கையை நாசமாக்க பாக்குறியா? என்னடி தங்கச்சி நீ? ஏய் ராதிகா, நீ தப்பா எடுத்துக்கிட்ட. அதெல்லாம் ஒண்ணும். இதுக்கு முன்னாடி நீங்க பொண்ணையே பார்த்தது இல்லையா? அக்கா நீ என்ன பேசுற? வாய் மூடு. இன்னும் ஒரு வார்த்தை உன் வாயில எடுத்து வந்தது அப்புறம் நான் பொல்லாதவள் ஆயிடுவேன் சொல்லிட்டேன். இப்படி நின்னுக்கிட்டு ஏன் என் வாயை பார்த்துக்கிட்டு இருக்க? கிளம்பு. அக்கா முதல்ல நான் சொல்றது கேளு அக்கா. ஏய் ராதிகா, என்ன இதெல்லாம்? ஹலோ ராதிகா. அம்மா மந்திரா வீட்டுக்கு வர. ஏன் திடீர்னு என்னாச்சு? அவ ஒரு வாரம் கழிச்சு தானே வரேன்னு சொன்னா. இல்லம்மா, அவ இவர்கிட்ட நடந்துக்கிற முறை சரியில்லை. நான் அவளை வீட்டுக்கு அனுப்புறேன். எங்க தான் போனா இந்த சுதான்ஷு? எனக்கு ரொம்ப பசிக்குது. வர நேரம் தான், இருங்க. டேய் கண்ணா, வெளியில வாடா. அண்ணா இதோ வந்துட்டேன்.
என்ன ஆசீர்வாதம் நல்லா பண்ணுங்க இருப்பா, சந்தோஷமா அண்ணா, இரு. ஆசீர்வாதம் பண்ணுங்க நல்லா இரு. நல்லா இருமா, நல்லா இரு. நல்லா இருமா. இப்ப வந்து டிஃபன் கொடுப்பியா? டேய் தம்பி, உன்னாலதான் உங்க அண்ணி எனக்கே இன்னும் டிஃபன் கொடுக்காம இருக்காடா. உங்க தம்பி வந்து டைனிங் டேபிள்ல உட்கார்ற வரைக்கும் எனக்கும் சோறு கிடையாதாண்டா. அட நீங்க வேற. வாப்பா போய் டிஃபன் சாப்பிடலாம். சரி வா. வா. அக்கா ஆமா, மந்திர எங்க அவளையும் கூப்பிடலாம்ல. அக்கா அது வந்து அவ கிளம்பிட்டா. அது வந்து அண்ணிமா அவ காலேஜ்ல ஏதோ அர்ஜென்ட் வேலையா போயிட்டா. அதான் திடீர்னு கிளம்பி போயிட்டா இல்லையா? அப்படியா? சரி பரவாயில்ல, அடுத்த முறை பாத்துக்கலாம். சாப்பிட ஆரம்பிங்க. நல்லா இருக்கு அண்ணி. ஆஹா, என்னடி அவன் என்ன இன்னுமா கை குழந்தையா இருக்கான்? அவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அவனே சாப்பிட்டுப்பான், விடு. இல்ல, என்னை பொறுத்த வரைக்கும் இன்னும் இவன் குழந்தைதான். சரியா சொன்னீங்க அண்ணிமா. நான் எவ்வளவுதான் வளர்ந்தாலும் டிஃபன் மட்டும் உங்க கையில தான் சாப்பிடுவேன். பரவாயில்ல அக்கா, விடுங்க. மாமா சொல்றது சரிதான். அவரே சாப்பிட்டு பாரு. இல்ல ராதிகா, நான் மட்டும் இவனுக்கு ஊட்டி விடலன்னு வச்சுக்கோ, இவன் சரியாவே சாப்பிட மாட்டான். ஆமா அண்ணிமா. ராதிகா, உனக்கு ஒண்ணு தெரியுமா? அண்ணிமா கல்யாணம் பண்ணி இந்த வீட்டுக்கு வந்தாங்களே, அப்போதையில இருந்து என் அம்மா திரும்பி கிடைச்ச மாதிரி இருக்கு. அதனாலதான் நான் அண்ணிமான்னு கூப்பிடுறேன். போதும், அடம் பிடிக்க கூடாது. ஒழுங்கா சாப்பிடு. உதான்ஷு அண்ணா, அக்கா உங்களுக்கு பிடிச்ச பாயாசம் பண்ணிருக்காங்க. ஆஹா, பிரமாதமான விஷயமாச்சே. ஏதோ உனக்கு ரொம்ப பிடிச்ச பாயாசம். ரொம்ப நல்லா இருக்கு. போதும் அக்கா. ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்கு. பையன் மாதிரி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? எனக்கு எல்லாம் புரியுது. ராதிகா, போதும். இந்த அம்மா டிராமாவை முதல்ல நிறுத்துங்க அக்கா. உங்க புருஷன் கிட்ட உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கல, அதனால ஏன் புருஷனை மடக்கலான்னு பாக்குறீங்க? ராதிகா, நீ என்ன உளறிக்கிட்டு இருக்க? உண்மையதான் சொல்றேங்க. இவங்களுக்கு குழந்தை உண்டாகல, அதனால உங்க மூலமா குழந்தை பெத்துக்கலாம்னு நினைக்கிறாங்க. ராதிகா, அடிங்க. ஏன் நிறுத்திட்டீங்க? ஆனா என்ன அடிக்கிறதுனால உண்மை ஒழியாது. இப்ப உங்களுக்கு சந்தோஷம் தானே? இதுதானே எதிர்பார்த்தீங்க? இல்ல ராதிகா, அப்படிலாம் எதுவும் இல்ல. என்ன பேசிட்ட? அவன் எங்களுக்கு குழந்தை மாதிரி அப்படின்னு நீங்களா உங்க கண்ணை திற போட்டு மறைச்சிருக்கீங்க. அதனாலதான் உங்க பொண்டாட்டி என்ன நோக்கத்தோட இதெல்லாம் பண்றாங்கன்னு உங்களுக்கு புரியல. இவங்க எல்லாரையும் முட்டாளாக்கலாம், ஆனா என்ன பண்ண முடியும்? வாயை மூடு ராதிகா. இல்லைன்னா எனக்கு வர்ற கோவத்துக்கு உன்னை என்ன பண்ணுவேன்னே தெரியாது. சொல்லிட்டே பாத்துக்க. புரிஞ்சதா? போங்க இருந்து போ. அப்படியே இந்த வீட்டை விட்டு கிளம்பி போயிடு. சுதான்ஷு, ராதிகா உன்னுடைய பொண்டாட்டி. இந்த வீடு அவளுடையது. அவ வெளியே போக என்ன கூடாது. பேசுறீங்க அண்ணிமா? அவ என்ன பேச்சு பேசுறான்னு பாத்தீங்கல்ல? தாய்க்கு சமமான என் அண்ணியை எவ்வளவு கேவலமா பேசுறான். சுதான்ஷு, அவ உன்னுடைய மனைவி. அப்படி வெளியே போறதா இருந்தா இந்த வீட்டை விட்டு நாங்க தான் போகணும். என்ன 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 சொல்றீங்க அண்ணிமா? அண்ணி கரெக்டா தாண்டா சொல்றா. இனிமே ராதிகாவோட பங்கு எங்களோட உன் வாழ்க்கையில அதிகம். நீ அவ கூட சந்தோஷமா வாழணும்டா. அவளுக்கு பிடிக்கிற மாதிரி நடந்துக்கோ. அவ இந்த மாதிரி பண்றதுக்கு காரணம் உன் மேல வச்சிருக்கிற பாசம் தான். அதனால எங்களை போக விடு. இல்ல அண்ணிமா, இப்படி எல்லாம் முடிவெடுக்காதீங்க ப்ளீஸ். என் மேல சத்தியம் பண்ணு. என் அம்மாவா நினைக்கிறேன்ல, எங்களை போக விடு. நாங்க ஒன்னும் நிரந்தரமா பிரிஞ்சு போகல. நீ எப்ப நினைச்சாலும் நாங்க உன் முன்னாடி வந்து நிப்போம். சரி, சத்தியம் பண்ணு. நீ ராதிகாவை சந்தோஷமா வச்சிருப்பண்ணு. எப்பவும் அவளை எங்க மேல இருக்கிற பாசத்துல எதுவும் சொல்லக்கூடாது.
இதை நீ முழுமையா கடைபிடிக்க முயற்சி பண்ணணும். போலாமா? நான் எல்லாம் தயார் பண்றேன். உடம்ப பத்திரமா பாத்துக்கோ. நான் கிளம்புறேன் இந்த வீட்ல இருந்து. ராதிகா, இந்த வீடு உன்னுடையது. நீ போக வேண்டாம், நாங்க வெளியே போறோம். எங்க சுதான்ஷுவை நல்லா பாத்துக்கோ. வாங்க. அண்ணிமா வேண்டாமா, சொல்றத கேளுங்கம்மா. ராதிகா, எனக்கு தூக்கம் வருது. எனக்கு எல்லாம் தெரியும். உங்களுக்கு தூக்கம் வரல. உங்க ஆசை அண்ணியோட ஞாபகம் வந்துருச்சு. ராத்திரி அவதான் வருவா. வாய மூடு. அவங்கள பத்தி இன்னும் ஒரு வார்த்தை பேசுனா புதுசா கட்டிட்டு வந்த பொண்டாட்டி கிட்ட யாராவது இப்படி நடந்துப்பாங்களா? உங்களுக்கு அப்படி என் மேல இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா ஏன் அப்புறம் என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க? என் வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டீங்க. ராதிகா, ராதிகா, ஐ எம் சாரி. இத பாரு, ரியலி சாரி. ப்ளீஸ் அழாத, ப்ளீஸ். சாரி. யாருன்னு பாக்குறேன். சாரிங்க, இந்த நேரத்துல நீங்க கால் பண்ண கூடாதுன்னு சொல்லியும் நான் கால் பண்றேன். பட் ஆனா யார் நீ? எனக்கு எல்லாம் தெரியும். என் புருஷன் கூட நீ தொடர்பு வச்சிருக்கியா? ரொம்ப ஆசை வச்சிருக்கல இவர் மேல. இப்பவே உன்னை என்ன பண்ற பாரு. உன் பேர் என்ன? அட பொறுங்க, நீங்க ஏதோ தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க. நான் அவரோட ஜிம்ல இருக்கேன், ஒரு சின்ன வேலை. இவர் உனக்கு எக்ஸசைஸ் காமிப்பாரா? ஜிம்ன்ற பேர்ல என்னென்ன பண்றீங்கன்னு எல்லாம் தெரியும். இதுக்கப்புறம் இன்னொரு தடவை நீ அவருக்கு போன் பண்ண, அப்புறம் பாரு நான் உன்னை என்ன பண்றேன்னு. புரிஞ்சுதா? என்னாச்சு? யார் கூட சண்டை போட்ட? அவதான் உங்க ஜிம் கேர்ள் ஃப்ரெண்ட். அவதான் கால் பண்ணியிருந்தா. என்னப்பா இது? அவ 2-3 நாளா ஜிம்முக்கு வரல. அவளோட ஜிம் பேன் என்கிட்ட இருக்கு. அதை கேட்கறதுக்காக கால் பண்ணிருப்பா. என்னன்னு கேட்டுட்டு பேசிருக்கலாம்ல. எப்பவும் தப்பா தான் யோசிப்பியா? நான் தான் தப்பு இல்ல. அதனால தான் அவளை இந்த நேரத்துல ஃபோன் பண்ண கூடாதுன்னு சொல்லிருக்கீங்க. அட காலங்காத்தால எனக்கு நிறைய வேலை இருக்கும், பிஸியா இருப்பேன்ல, அதனால தான் அப்படி சொன்னேன். அட எப்போ பாரு நீ என்ன சொன்ன? சரி விடு, உனக்கு புரிய வச்சு ஒரு பிரயோஜனமும் இல்ல. நீ புரிஞ்சுக்கவே மாட்ட. ஆமா ஆமா, நான் தான் புரிஞ்சுக்கிறது இல்ல. ஒரு நிமிஷம், நீங்க ஷேவ் பண்ணீங்களா? நீங்க ஜிம்முக்கு தானே போறதா இருந்தது, ஆபீஸ்க்கு போகலையே. அது சரி, அவளை பார்க்க போறீங்கல்ல இல்லையா? தாடி வளர்ந்துருச்சுடி, இரிட்டேட்டா இருந்துச்சு எனக்கு, அதனால தான் பண்ணிருக்கேன். போய் டிஃபன் எடுத்து வை போ. சுதான்ஷு அண்ணா, நான் உங்களுக்காக டயட் ஃபுட் பண்ணியிருக்கேன். அண்ணி என்கிட்ட சொல்லிட்டு போன மாதிரி. தேங்க்யூ. எந்த டயட் ஃபுட்டும் நீங்க சாப்பிடக்கூடாது. நான் பரோட்டா பண்ணியிருக்கேன். இவர் பரோட்டா தான் சாப்பிடுவாரு. ஆனா
அண்ணி நான் தான் சொல்லிட்டேன்ல. ராதிகா, எனக்கு பரோட்டா பிடிக்காது. அது சரி. அப்படின்னா நீங்க இப்ப இந்த வேலைக்காரியோட பேச்ச கேக்குறீங்களா? ஏன் இவளோட இடுப்பு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சா? அண்ணி என்ன பேசுறீங்க? ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? வாயை மூடுறீ நீ. இங்க இருந்து கிளம்பு முதல்ல. சொல்றல கிளம்பு. வேலைக்காரி வேலைக்காரியா தான் இருக்கணும். வீட்டுக்காரியால மாற முடியாது. அண்ணி விடுங்க. அண்ணி என் பேச்ச கேளுங்க. ராதிகா, ராதிகா சொன்னா கேளு. ராதிகா விடுங்க. ராதிகா ராதிகா ஏன் என்ன உன்ன மாதிரி ஒரு பொம்பளை எல்லாம் இந்த வீட்டுக்கு எதுக்காக வந்தியோ? உன்ன மாதிரி கேவலமான எண்ண உடையவ கூடிய சீக்கிரமே இந்த வீட்டை நாசம் பண்ணிடுவ. உன்னை நீ மாத்திக்க, இல்லனா என்ன மாதிரி நீயும் வெளியில போயிடுவ. போடு முதல்ல வெளியில. எனக்கே பாடம் சொல்ல வந்துட்டா. ராதிகா ராதிகா என்ன இதெல்லாம்? போதும். நான் வேற எதுவும் கேட்க விரும்பல. நான் கிளம்பணும். என் பேக் எங்க? ஹாய். ஹாய். ஐ எம் ரியலி சாரியா. அது நீ கால் பண்ணும்போது என் வைஃப். பரவாயில்ல, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இட்ஸ் ஓகே. இப்ப இருக்கு இவளுக்கு. இந்த பொண்ணு என் குடும்பத்தையே நாசம் பண்றா. என் புருஷனை என்கிட்ட இருந்து பறிக்க பாக்குறா. சின்னங்கிற காரணத்தை வச்சுக்கிட்டு என் புருஷன் மேல அம்பு விடுறா. என் வாழ்க்கையே நாசமாக போகுது இந்த பொண்ணால. இனிமே புரியும் உனக்கு. நீ ஒரு பைத்தியக்கார பொம்பளை. இன்ஸ்பெக்டர், இவதான் அவ. நீ உன் மனசுல உன்னை பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்க? நீ எவ்வளவு கேவலமா இருக்கியோ உன்னோட எண்ணங்களும் அவ்வளவு கேவலமா இருக்கு. உன் பொண்டாட்டிய அடக்கி வை. இந்த போஸ்ட பாத்தியா? என்ன அசிங்கப்படுத்த பாக்குறா. என் குடும்பத்துல நெருப்பு வைக்கிறா. ராதிகா, என்ன இதெல்லாம்? எனக்கு என்னமோ இவ உங்களை மயக்கிறாளோன்னு தோணுச்சு. ஃபர்ஸ்ட் உன்னை போய் டாக்டர் காமி. ஒரு பொண்ணு ஒரு பையனோட நட்பா கூட பழகலாம். இதுல யாருக்கும் எந்த ரிலேஷன்ஷிப்பும் இல்ல. நீ இப்ப ஜெயிலுக்கு போக போற. ரோமா, அது ராதிகாவோட சார்பா நான் சாரி கேட்டுக்கிறேன். எங்களுக்கு இப்பதான் புதுசா கல்யாணம் ஆயிருக்கு. அதனாலதான் அவ ஏதோ பொசசிவ்ல அப்படி பண்ணிட்டா. நீ டென்ஷன் ஆகாத, நான் அவளுக்கு புரிய வைக்கிறேன். சரி, இவளை என்கிட்ட இப்ப மன்னிப்பு கேட்க சொல்லு. இல்லைன்னா நான் கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்க மாட்டேன். ராதிகா, மன்னிப்பு கேளு. இன்னொரு தடவை இந்த மாதிரி பண்ணன்னு வச்சுக்கோ, என்னை விட மோசமானவ யாரும் இருக்க மாட்டாங்க. அப்ப நீ மன்னிப்பு கேட்டாலும் நான் விட மாட்டேன். வாங்க இன்ஸ்பெக்டர் சார். ஒரு பொண்ணை பத்தி என்ன ஏதுன்னு தெரியாமலே அப்படியே ஃபேஸ்புக்ல போஸ்ட் பண்ணிருவியா? அவளை அசிங்கப்படுத்திருவியா? காரணம் என்ன? அவ என்ன மயக்கிட்டா அப்படிங்கிற காரணத்தினால. ராதிகா, கொஞ்சம் யோசி. அவளுக்கு ஒரு வீடு இருக்கு, குடும்பம் இருக்கு, வேலை எல்லாம் இருக்கு. நீ ஏன் இப்படி எல்லாம் பண்ற? இதெல்லாம் அவ யோசிச்சு பாத்துக்கணும். ஏன் அப்படி ஒட்டிக்கிறா உங்ககிட்ட? அவ உங்களை மயக்க பாக்குறா. ஜிம்முக்கு எக்ஸசைஸ் பண்ண வராளா இல்ல ஆம்பளைங்க கிட்ட வழிய வராளா? எனக்கு ஒரு வேலைக்காரி வேணும்.
அவளுக்கு கல்யாணம் ஆயிருக்கணும், வயசானவளா இருக்கணும், அப்புறம் அவளுக்கு பேரம் பேத்தி எல்லாம் இருக்கணும். அவ பாக்குறதுக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கணும். அப்புறம் அவ முடியெல்லாம் நரைச்சு போயிருக்கணும். அதை விட முக்கியமான விஷயம் என் புருஷன் கிட்ட இருந்து விலகியே இருக்கணும். மேடம், உங்களுக்கு இப்ப தேவை வேலைக்காரி இல்ல, ஒரு நல்ல வைத்தியர் தான் தேவை. இந்த மாதிரி சர்வீஸ்ல நாங்க பண்றது இல்ல மேடம். என்ன பண்றது? இப்ப அவர்கிட்ட தான் ஃபோன் பண்ணி சொல்லணும் வேலைக்காரி அரேஞ்ச் பண்றதுக்கு. ஆனா வீட்ல வேலை செய்யறதுக்கு கண்டிப்பா ஒரு பொண்ணை வைக்க மாட்டேன். நெக்ஸ்ட். யா, கேன் ஐ நீட்? அகில் அண்ணாவுக்கு தான் ஃபோன் பண்ணணும் போல இருக்கு. அகில் அண்ணா, அவர் ஆபீஸ்ல தானே இருக்காரு? இல்லம்மா, நான் வேற ஒரு வேலையா வெளியில வந்திருக்கேன். அவன் ஆபீஸ்ல மீட்டிங்ல இருப்பாமா, அவனுக்கு கால் பண்ணு. ஊர்மிளா, இன்னும் பெஸ்டா பெர்ஃபார்ம் பண்ணணும். நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் இயர்ல உன்னோட சார்ட் வேற லெவல்ல இருக்கணும். ஓகே ராதிகா, என்னாச்சு? நீ என்னங்க? உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே? அது நான் எதுக்காக பார்க்க வந்தேன்னா, நீங்க மீட்டிங்ல தான் இருக்கீங்களா இல்ல போய் சொல்லிட்டு வேற யார் கூடயாவது இருக்கீங்களான்னு. என்ன? சரி, நான் அப்ப கிளம்புறேன். பை. ராதிகா, என்ன நினைச்சிட்டு இருக்க? என்னாச்சு? என்ன நினைச்சிட்டு இருக்க? என்ன பேசுறீங்க நீங்க? இன்னைக்கு ஆபீஸ்ல உன்னால நான் எவ்வளவு அசிங்கப்பட்டேன்னு தெரியுமா உனக்கு? என்னை பத்தி அவங்க எல்லாரும் என்ன நினைப்பாங்க? இப்படி ஒரு சந்தேக பேர் வழியா இருக்க. அவங்க எல்லாரும் என் கேரக்டர் பத்தி என்ன யோசிச்சிருப்பாங்க? அப்படியா? அப்ப அவங்கள பத்தி தான் உங்களுக்கு கவலை, என்ன பத்தி இல்ல. அவங்க என்ன வேணா யோசிச்சுக்கிட்டோம். அது மட்டும் இல்ல, அவங்க எல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான் உங்க கூட இருப்பாங்க. ஆனா நான் வாழ்க்கை பூரா இருப்பேன். அப்படி ஒருவேளை உங்களுக்கு என் கூட இருக்கிறது அசிங்கமா பட்டுச்சுன்னா வேற வழி இல்ல, நான் போய் தொலைறேன் இங்க இருந்து. ஏய், வாயை மூடுமா தாயே. சும்மா போய் தொலைறேன். ராதிகா, நீ ரொம்ப பண்ற. இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு சாப்பிடறதுக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வர்றதா இருந்தது. எனக்கு என்னமோ அது சரியா வரும்னு தோணவே இல்லை. நான் யாரையும் கூட்டிட்டு வரலங்க. அது சரி, அப்ப அவங்க என்ன குடும்பக்காரின்னு நினைக்கட்டும். உங்களை அடிமையாக்கி வச்சிருக்கிறத அவங்க நினைச்சுக்கிட்டோம்ல. நான் எதுவும் சொல்ல மாட்டேன். அவங்கள கூப்பிடுங்க இங்க. வேண்டாம், யாரையும் கூப்பிட மாட்டேன். என்னங்க? வாங்க அண்ணா, வாங்க வாங்க, உள்ள வாங்க. வணக்கம். 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 அட, நீங்களா? இவங்க எல்லாரையும் நான் தான் வர சொன்னேன். நீங்க ரெண்டு பேரும்? நாங்க இவரோட ஜூனியர்ஸ். 2 மாசத்துக்கு முன்னாடி தான் நாங்க ஆபீஸ் ஜாயின் பண்ணோம். ஜாயின் பண்ண கொஞ்ச நாளே நாங்க ஃப்ரெண்ட் ஆகிட்டோம். சரி, வாங்க சாப்பிடலாம். வாங்க, உட்காரு. எனக்கும் செம்மையா பசிக்குது. அடடா, பிரமாதம். சரிதா சுதான்ஷு, இந்த குழம்ப நீ ஆபீஸ்ல சாப்பிடவே இல்ல? புரியலையே. ஒன்னும் இல்ல, நீங்க இந்த குழம்பு கொடுத்து அனுப்புற போதெல்லாம் எங்க கிட்ட கொடுத்துருவாங்க. ஏன்னா உங்க கையால வச்ச குழம்பு எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், ஆனா அவருக்கு பிடிக்காது. அதான் பாரு, உனக்கு பயந்து எப்படி சாப்பிட்டுட்டு இருக்கான்னு. அது சரி, நான் வச்ச குழம்பு பொண்ணுங்களுக்கு பிடிச்சா கொடுத்துருவீங்க நீங்க? அப்படிலாம் ஒண்ணு இல்லம்மா, அது வந்து. ஆஹா, ரொம்ப பிரமாதமான சாப்பாடு இது. சரி, நீங்க எல்லாம் அங்க போய் உட்காருங்க, நான் ஸ்வீட் எடுத்துட்டு வரேன். நாளைக்கு மட்டும் பிரசன்டேஷன் ரெடி ஆகல, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். அது எப்பவும் நடக்கிறதுதானே. இந்தாங்கண்ணா. பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்கே. அட, இந்தாங்க, நீங்களே எடுத்துக்கங்க. கண்டிப்பா. ரொம்ப சூப்பரா ஸ்வீட் பண்ணிருக்கீங்க. டாலண்டட் தான் நீங்க. ஆமா ராதிகா, இது ரொம்ப நல்லா இருக்கு. வெரி நைஸ்.
உன்னோடத டேஸ்ட் பண்றேன். இல்ல அட குடுப்பா. இல்ல அது பரவாயில்ல வேண்டாம். இட்ஸ் ஓகே. அட நீ ஏன் அங்க உட்கார்ந்திருக்கமா? அவரோட மடியில போய் உட்கார்ந்துக்க வேண்டியதானே? எழுந்துருங்க இருந்து. என்ன நடக்குது ராதிகா? கிளம்பிங்க இருந்து. வீட்டை விட்டு வெளியில போ. இந்த பொண்ணுங்களுக்கெல்லாம் லிமிட்டே இல்லாம போச்சு. ஜூனியரா இருந்துகிட்டு உன் தலைக்கு மேல ஏறி உட்காராங்க. அடக்கம்னா என்னன்னு தெரியாதுல்ல உனக்கு? அடுத்தவ புருஷனை உரசுறது அவ்வளவு பிடிக்குமா உனக்கு? போ, கிளம்பிங்க இருந்து. இதோட நான் உன்னை இங்க பார்க்கவே கூடாது. வெளியில போங்கறல. போடா, சமாளிடா, போ. இப்பதான் எனக்கு புரியுது ஆபீஸ்ல நீங்க என்ன பண்றீங்கன்னு. நாளையில இருந்து நீங்க ஆபீஸ்க்கு போக கூடாது. நம்ம தெருவுலயே ஏதாவது ஒரு கடையை பாப்போம். பார்த்து அங்கேயே உட்காருங்க. புரிஞ்சுதா? அப்படிலாம் எப்படி ஆபீஸை விட முடியும்? என்ன, என்னால வேலையெல்லாம் விட முடியாது. நான் உங்களை அதிகமா நேசிக்கிறேங்கிற விஷயத்தை வச்சு மிஸ்யூஸ் பண்ணாதீங்க சுதாஷு. ஏன் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது? என்கிட்ட எதுவும் சொல்ல வேண்டாம். பொண்ணு இந்த வேலையில இருக்கணும் நீங்க, இல்ல நான் இருக்கணும். ராதிகா, ஏன் இவர் போன் எடுக்க மாட்டேங்கிறாரு? ஒண்ணு பண்ணலாம், அகில் அண்ணாவுக்கே போன் பண்ணலாம். சொல்லுமா. ஹலோ அகில் அண்ணா, இவர் எங்க இருக்காரு? என் போன் எடுக்க மாட்டேங்கிறாரு. நான் கிளம்பும் போது அவன் ஆபீஸ்ல தான் இருந்தான். மேபி வண்டி ஓட்டிட்டு இருப்பானா இருக்கும், அதான் எடுக்கல. நல்லது, விடுங்க. என்னது 100 மிஸ்டு கால்ஸா? ஹலோ, எங்க இருக்கீங்க நீங்க? எவ்வளவு நேரமா ட்ரை பண்றேன். ஹே, நான் பைக் ஓட்டிக்கிட்டு இருந்தேன். என்னாச்சு? ஹலோ பேபி, யார் அது போன்ல? பைக்ல வேற யார் இருக்கா உங்க கூட இப்போ? ஹே, என் கூட வேற யாரும் இல்ல, நான் மட்டும் தான் இருக்கேன். நான் இப்ப வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்கேன், வந்து பேசுறேன். வை. என்னாச்சு? ஏன் அழுதுகிட்டு இருக்க? இது நீங்க என்கிட்ட கேக்குறீங்களா? அப்ப ஏன் கேக்கல? இன்னொரு பொண்ணு பைக்ல வச்சு கூட்டிட்டு வந்திருக்கீங்கல்ல? ஹே, என்னடி பேசுற நீ? நான் எந்த பொண்ணையும் கூட்டிட்டு வரல. ஏன் என்ன நம்பவே மாட்டீங்கற? சொல்றீங்க நீங்க. நான் நம்ப மாட்டேன். நான் அன்னைக்கே சொன்னல ஆபீஸை விட சொல்லி. ஏன் இன்னும் விடல? நீங்க தான் என் பேச்ச கேக்குறதே இல்லையே. ஏன்னா உங்களுக்கு என் மேல பாசமே இல்ல. உங்களுக்கு தெரியுமா உங்க மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கேன்னு? என்னால உங்களை வேற ஒரு பொண்ணு கூட சேர்த்து வச்சு பார்க்க முடியாது. உங்களுக்கு என் மேல பாசமே இல்லனா அதுக்கு அப்புறம் நான் ஏன் உயிரோட இருக்கணும்னா? ஏய் ராதிகா, ஏய் என்ன பண்ற? ஏய் என்ன பண்ற? கீழ போடு. I love you. உன்னதான் நான் ரொம்ப நேசிக்கிறேன், வேற யாரையுமே இல்ல. ராதிகா, நான் வேலையை விட்டுட்டேன். வேலையை விடுறதுக்கான எல்லா ஃபார்மாலிட்டிஸும் முடிச்சுட்டு தான் வரேன். நாளையில இருந்து போக மாட்டேன். நாளையில இருந்து நீ என்ன சொல்றியோ அதையே நான் கேட்டு நடக்கிறேன். நீ இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காத ப்ளீஸ். என் மேல நம்பிக்கை வை. I love you. அம்மா ஃபோன் பண்றாங்க. ஹலோ, அம்மா. இன்னைக்கு உன் தம்பி ரஞ்சனுக்காக பொண்ணு பார்க்க போறோம். ஆஹா, இது ரொம்ப நல்ல விஷயம். அப்புறம் ஒரு விஷயம், நீயும் மாப்பிளைய கூட்டிட்டு அங்க வந்துரு. நான் அட்ரஸ நான் உனக்கு சென்ட் பண்றேன். சரி, ஆனா நீங்க மந்திராவை கூட கூட்டிட்டு வர கூடாது. ஏய், என்னடி பேசுற நீ? அவளும் தங்கச்சி தானே? சரி, அப்ப அவளை நீங்க கூட்டிட்டு போங்க. அவ வந்தானா நானும் என் வீட்டுக்காரரும் வர மாட்டோம். ராதிகா, உன்னோட சந்தேக புத்தி இருக்கே,
அத சீக்கிரமா மாத்திக்க, இல்லனா ரொம்ப கஷ்டம். அப்புறம் நீதான் அவஸ்தைப்படுவ. சரி, நான் அவளை கூட்டிட்டு வரல, ஆனா நீயும் மாப்பிளையும் அங்க வந்து சேருங்க. அப்ப சரி. இன்னைக்கு ரஞ்சனுக்காக பொண்ணு பார்க்க போறோம். சரி, நாம போலாம். இப்ப நான் ஆபீஸ்க்காக இடம் பார்க்க போறேன். நான் போயிட்டு வந்துடுறேன். ஓகேவா? நான் சீக்கிரம் வந்துடுறேன். சரியா? பாய். ஆக்சுவலா எனக்கு ஆபீஸ்க்காக தான் அந்த கடை எனக்கு வேணும். ஒன்றும் பிரச்சனை இல்லையே. கூல். நான் உனக்கு ஃபோன் பண்றேன். ஓகே, தேங்க் யூ. பாய். என்ன ஃபாலோ பண்றியா? காரணம் தெரிஞ்சுக்கலாமா? அது வந்து எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நீங்க ஏதோ ஒரு பொண்ணை பார்க்க வந்தீங்கன்னு நினைச்சேன். நீங்க தானே என் போனை கட் பண்ணிட்டே இருந்தீங்க, அதனாலதான். வேற ஒரு புரோக்கர் எனக்கு இதே இடத்த டபுள் பிரைஸ்ல சொல்லிக்கிட்டு இருந்தான். நான் அவனை அவாய்ட் பண்ண வேண்டியது இருந்தது. அதனால தான் அவன் போனை நான் கட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். சோ சாரி. இப்பதான் வேலை முடிஞ்சிருச்சு. சரி வாங்க, சேர்ந்தே வீட்டுக்கு போலாம். வாங்க. இங்க பாருங்கக்கா, உங்க பொண்ணு பிரியாவை எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. என்ன ரஞ்சன்? அப்புறம் மாப்பிள்ள உங்களுக்கு? ஆமா, பிரியாவை எனக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னால உறுதியா சொல்ல முடியும், அவ ரஞ்சன் வாழ்க்கையில் வந்ததுக்கு அப்புறம் அவன் வாழ்க்கையவே நல்ல விதமா மாத்திருவான். ஆமா ஆமா, கண்டிப்பா. பிரியாமா, உனக்கு என் பையன் ரஞ்சனை பிடிச்சிருக்கா? அப்புறம் என்ன சம்பந்தி, நாம பேச வேண்டியதெல்லாம் பேசி கல்யாணத்தை முடிச்சிருவோம். அத்த, நான் என்ன யோசிக்கிறேன்னா, ஏன் ரஞ்சனியும் பிரியாவையும் நாளைக்கு டின்னருக்கு நம்ம விட்டு கூப்பிட கூடாது? இதனால ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்திச்ச மாதிரி ஆச்சு. பிரியாவும் நம்மள நல்லா புரிஞ்சுப்பா. நீங்க சொல்றது சரிதான் மாப்ள. பிரியா, வருவே இல்லம்மா வீட்டுக்கு? வரேன். வா பிரியா, வா ரஞ்சன். வணக்கம் அக்கா. வாங்க வாங்க. வணக்கம். வாங்க வாங்க. எப்படி இருக்க பிரியா? நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கும். நான் சூடா சாப்பாடு ரெடி பண்ணி வச்சிருக்கேன். வெயிட் பண்ண வேண்டாம், வாங்க சாப்பிட போலாம். வாங்க. இவ்வளவு சீக்கிரம் சாப்பாடு ரெடி பண்ணிட்டியா? இத பிடி, சப்பாத்தி. பிரியா, தேங்க் யூ. உனக்கு தெரியுமா பிரியா, எங்க ரஞ்சனுக்கு மூவி பார்க்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். எனக்கும் தான். சரி மாமா, உங்களுக்கு? இவருக்கா? எனக்கும் ரொம்ப பிடிக்கும். ஆனா ராதிகாக்கு தான் சுத்தமா பிடிக்காது. ஒன்னும் பிரச்சனை இல்ல மாமா, மூவி பார்க்க நாம 3 பேரும் போவோம். இந்த ஐடியா சூப்பரா இருக்கே. அக்காவை வீட்லயே விட்டுட்டு போயிடலாம். அக்கா, நீங்களும் வந்து உட்காருங்க, சாப்பிடலாம். ஆமா, வா உட்கார். ஆமா மாமா, உங்களுக்கு ஃபுட்ல என்னெல்லாம் பிடிக்கும்? எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா பாயாசம் தான். அப்படியா? நான் ரொம்ப நல்ல பாயாசம் பண்ணுவேன். ஐ மீன், அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க. உங்களுக்கு நான் ஒரு நாள் பண்ணி தரேன். நீ நல்லா பண்றியாங்கிறது கல்யாணத்துக்கு அப்புறம் தானே தெரியும். பிரியா, கொஞ்சம் ரஞ்சனை பத்தியும் தான் கேளு. ஆமா, ராதிகா சரியா சொன்னா. என்ன கேட்கணுமா கேளு. அதுக்கு தான் நிறைய டைம் இருக்கே, நான் அதெல்லாம் பொறுமையா கேட்டுக்கிறேன். அக்கா, உண்மையாவே சாப்பாடு ரொம்ப நல்லா இருந்தது. அப்புறம் அக்கா, மாமா, நாங்க கிளம்புறோம். அட, கிளம்புறதுக்கு முன்னாடி நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு செல்ஃபி எடுக்கலாம். வாங்க வாங்க. எடுக்கலாம். வாங்கக்கா. வாங்கக்கா. வாங்க. அக்கா, ஸ்மைல். இப்ப நானும் மாமாவும் சேர்ந்து ஒரு போட்டோ. அதுக்கு என்ன? ஓகே. வாங்க. இன்னொன்னு எடுத்துக்கலாம். வாங்க. இன்னொன்னு. போதும். நானும் ரொம்ப நேரமா பாத்துட்டு இருக்கேன். உள்ள வந்ததுல இருந்தே மாமா மாமான்னு கொஞ்சிக்கிட்டே இருக்கேன். அதுவும் இல்லாம அவர் பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்கேன். எந்த மாதிரியான பொண்ணு நீ? இந்த மாதிரி ஒரு பொண்ணை வீட்டுக்கு மருமகளா கண்டிப்பா ஏத்துக்கவே மாட்டோம். ரஞ்சித், நீயே பார்த்தல செல்ஃபி எடுக்கும்போது எப்படி உரசிட்டு நின்னான்னு. அக்கா, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல.
நான் உனக்கு கண்ணு தெரியாதவ இல்ல. வெக்கமா இல்ல உனக்கு? கல்யாணமான ஆம்பளை கூட இடிச்சிட்டு நிக்கிற. இவர் உன்னோட வருங்கால புருஷனோட மாமா. கொஞ்சம் பார்த்து நடந்துக்க. ராதிகா ஏன் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? வா போலாம். கொஞ்சம் நில்லு. நீ ரஞ்சனை வேணா முட்டாளாக்கலாம், ஆனா என்ன முடியாது. புரிஞ்சுதா? ஹலோ ராதிகா. ஹலோமா. என்னாச்சு ராதிகா? எல்லாம் சரியா தானே இருக்கு? எதுவும் சரியில்லைங்க. உன் வருங்கால மருமக ஏன் புருஷன் மேல நோட்ட விட்டுட்டு இருந்தா. ராதிகா நீ மறுபடியும் ஆரம்பிச்சிட்டியா? அவ ரொம்ப மோசமான பொண்ணா இருக்கா. அவர்கிட்ட அப்படி ஒட்டி உரசிட்டு இருக்கா. எப்ப பார்த்தாலும் அவர் பின்னாடியே சுத்திட்டு இருக்கா. அவளுக்கு ரஞ்சனை விட அதிகமா இவர் மேலதான் அக்கறை. நான் என்ன ராதிகா அவ சாதாரணமா தான் கேட்டுக்கிட்டு இருந்தா. இந்த கல்யாணம் நடக்க போறது இல்ல. அப்படி ஆச்சு உங்களுக்கும் எனக்கும் உறவு முறிஞ்சிரும். என்னடி சொல்ற நீ? ரஞ்சனுக்கு அவளை ரொம்ப பிடிச்சிருக்கு. அவன் கல்யாணம் பண்ணிக்கணும்னு விரும்புறான். அம்மா உன்ன உறவை ஏற்படுத்திக்கவே இல்ல. அதுக்குள்ள அவன் மேல உனக்கு என்ன அக்கறை? ஹே என்னடி பேசுற? ஒரு சின்ன விஷயத்தை இவ்வளவு தூரம் ஊதி பெருசாக்குற. நீங்க இடையில வராதீங்க. அம்மா நீங்க இப்பவே முடிவெடுத்தாகணும். சீக்கிரமா சொல்லுங்க. அம்மா ஏதாவது பேசு. சரி. இந்த கல்யாணம் நடக்காது. என்னாச்சு? நீங்க இப்படி உட்கார்ந்திருக்கிறத பார்த்தா என்னமோ உங்க கல்யாணம் தான் நின்னு போன மாதிரி இருக்கு. ராதிகா இன்னைக்கு நீ பண்ண விஷயம் இருக்குல்ல, அது ரொம்ப பெரிய தப்பு. ரொம்ப கேடு கெட்ட பொம்பளை நீ. எங்க அவ உங்களை சைட் அடிச்சிட்டு இருந்தா? ஆமா உங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருந்ததுல அவளோட அட்டென்ஷன் அனுபவிச்சு. இப்ப நீ உளறதை நிறுத்துறியா இல்லையா? ஒரு தடவை கூட ரஞ்சனை பத்தி நீ யோசிக்கவே இல்ல. இது ஒண்ணும் உளறல இல்ல. அன்னைக்கு நாம அவளை பார்க்க போயிருந்தோமே, அப்பவே நீங்க அவளை நல்லா உத்து உத்து பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருந்தீங்க. உண்மை இதுதான். நீங்க தான் அவளை பார்த்து மயங்கிட்டீங்க. வாய மூடு ராதிகா, வாய மூடு. என்னால முடியல. உன்னையும் உன் சந்தேகப்படுற வியாதியை வச்சுக்கிட்டு சுத்தமா முடியல. என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? உலகத்துல இருக்க எல்லா பொண்ணுங்க கூட நான் தொடர்பு வச்சிருக்கேன்னா? அப்படி மட்டும் நான் நினைச்சேன்னா அது எல்லாத்தையும் பண்ணுவேன். அதுல ஒண்ணு கூட உனக்கு தெரியாது. ஆனா நான் அப்படிலாம் பண்றவ இல்ல. ரொம்ப ஓவரா போய்கிட்டு இருக்க. என்னால உன் கூட வாழ முடியாது. என்ன மன்னிச்சுக்க, நான் போறேன். போங்க. யார் தடுத்தா? சுதான்ஷு. சுதான்ஷு கண்டிப்பா ஏதாவது ஒரு பொண்ணை பார்க்க தான் இவர் போயிருக்கணும். இப்ப நான் என்ன பண்றது? கடவுளே. மாட்டேங்கிறாரு. கன்ஃபார்ம் கண்டிப்பா ஏதோ ஒரு பொண்ணு கூட தான் இருக்கணும். கிடைச்சிட்டாரா? ஆமா கிடைச்சிட்டாரு. இனிமே இவர் திருந்திருவாரு. மேடம் நீங்க இவருக்கு எதிராக எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுங்க. நான் இவருக்கு எதிராக மகளிர் வன்கொடுமை சட்டத்தை கையில் எடுக்கிறேன். என்னது? என்ன அப்படி பார்க்குற? நீ உன் பொண்டாட்டியை போட்டு அடிக்கிற, உதைக்கிற, டெய்லி குடிச்சிட்டு வர அப்படின்னு உன் பொண்டாட்டி தான் என்கிட்ட சொன்னாங்க. சரி விடுங்க இன்ஸ்பெக்டர் சார். இனிமே அப்படிலாம் அவர் பண்ண மாட்டாரு. ஆமா அவரை எங்க இருந்து கண்டுபிடிச்சீங்க நீங்க? ஹோட்டல்ல ஒரு ரூம்ல. என்ன இவரு தனியா இருந்தாரு? ஆமா மேடம் தனியா தான் இருந்தாரு. ஆமா சரியா செக் பண்ணீங்களா இல்லையா? பாத்ரூம்ல எல்லா இடத்துலயும் எந்த பொண்ணும் இல்லையா? இல்ல மேடம் அங்க யாருமே இல்ல. இப்ப நீ ஸ்டேஷனுக்கு வா. அடி உதனா என்னன்னு ஸ்டேஷன்ல உனக்கு புரிய வைக்கிறேன். பொம்பளை கிட்டே கை நீட்டுவே நீ? வேணாம் விடுங்க சார். அது என் புருஷனா போயிட்டாரு. இவர் சார்பா நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். சரிங்க மேடம் நீங்க சொல்றதுனால நான் இவரை விடுறேன். ஆனா பாத்துக்க, இதுக்கு மேல உன் பொண்டாட்டி மேல கைய வச்சேன்னு வச்சுக்க, அப்புறம் அவ்வளவுதான். வாயா.
என்னங்க? நீ என் மேல வீண் பழி சுமத்திக்கிட்டு இருக்க, போலீஸ கூப்பிட்டிருக்க. இதெல்லாம் எதுக்காக, எதை தெரிஞ்சுக்கிறதுக்காக? நான் யாராவது ஒரு பொண்ணு கூட இருந்தனா இல்லையான்னு தெரிஞ்சுக்க. ஆமா, வேற என்ன பண்றது? நீங்க பாட்டுக்கு கிளம்பிட்டீங்க அப்படியே. என் போனை வேற எடுக்கல. நீ என் மேல ஏன் சந்தேகப்படுற? ஏன்னா எனக்கு தெரியும் நீங்க வெளியில பொம்பளைங்க கூட சுத்துறீங்கன்னு. உங்களுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸுங்க இருக்காங்கல்ல? சரி, நான் அவங்க எல்லார் கூடயுமா தொடர்பு வச்சிருக்க? ஆமா, வேற எப்படி? அதனாலதான் ஹோட்டலுக்கு கிளம்பி போயிட்டீங்க என்ன தனியா விட்டுட்டு. புரியுது எனக்கு. நீங்க கோவமா இருந்தீங்க. அதுக்கு இங்கே வேற ரூம்ல போய் படுத்திருக்கலாம்ல. ஏன் ஹோட்டல் ரூமுக்கு போக வேண்டிய அவசியம் வந்தது? ரொம்ப நல்லதா போச்சு போலீஸ் அங்க வந்தது. இல்லனா கண்டிப்பா போதும். அம்மா தாயே, என்ன விட்டுடு. எனக்கு 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 ரொம்ப பயமா இருக்கு இப்ப. இனிமே ரொம்ப பயமா இருக்கு எனக்கு. ஹலோ தம்பி, சொல்றா. என்னடாச்சு? என்கிட்ட கொடுங்க. ஹலோ ஹலோ சுதான்ஷு. அண்ணிமா, நீ அழறியா சுதான்ஷு? என்னாச்சுப்பா சுதான்ஷு? அண்ணிமா, என்ன மன்னிச்சிருங்க, என்ன மன்னிச்சிருங்க அண்ணிமா, மன்னிச்சிருங்க. என்ன சொன்னா? போனை கட் பண்ணிட்டாங்க. என்ன ஆச்சு அவனுக்கு? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நம்ம போய் அவனை பார்க்கலாம் வாங்க. எனக்கு என்ன பண்றீங்க நீங்க? ஐயோ விடுங்க, கீழே போடுங்க. சொல்றேன்ல, ஏங்க விடுங்க. ஐயோ, என்ன பண்ணிக்க பாக்குறீங்க நீங்க? என்ன ஆச்சு? என்ன ஆச்சுங்க? போ, போது, நிறுத்து. இனிமே என்னால உன் கூட வாழ முடியாது. ஏன் இப்படி பேசுறீங்க? ப்ளீஸ் ப்ளீஸ், இங்க இருந்து போயிடு ப்ளீஸ். இப்படி எல்லாம் பேசாதீங்க. நான் உனக்கு விவாகரத்து கொடுத்துறேன். தயவு செஞ்சு இந்த வீட்டை விட்டு வெளியில போயிடு. ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? போதும், அதத்தான் சொல்றேன். என்னால உன் கூட இனிமே வாழ முடியாது, வாழ முடியாது. போயிடு. அம்மா சீக்கிரம் வாங்கம்மா. இங்க வந்து பாருங்களா அவருக்கு என்ன ஆச்சுன்னு. எங்க நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. உங்க அம்மா கிட்ட பேசிட்டியா? கிளம்பு. ஏங்க கிளம்பு ப்ளீஸ். தயவு செய்து இங்க இருந்து போயிடு. சுதான்ஷு, என்னாச்சு உனக்கு? சுதான்ஷு, அது சரி. அப்ப இதுதான் விஷயமா? இவளுக்காக தான். ஏய், நிறுத்திடி. வாயை மூடு. கடவுள் மாதிரி இருக்கிற என் அண்ணா அண்ணிய பத்தி இதுக்கு மேல ஏதாவது பேசுன, உன் மேல அன்பு காட்டுறதுக்கு தகுதி இல்லாதவனி. புருஷன் பொண்டாட்டி உறவை எவ்வளவு கேவலமாக்கி வச்சுட்ட. கல்யாணங்கிறது ஒரு புனிதமான உறவு. அது வெறும் நம்பிக்கை மட்டுமே ஆதாரமா கொண்டது. உன்னால என் அண்ணனும் அண்ணியும் இந்த வீட்டை விட்டு வெளியே போனாங்க. நான் என் வேலையவும் உன்னாலதான் விட்டேன். உன்னாலதான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் என்னை விட்டு போனாங்க. ஆனா நீ மட்டும் திருந்தவே இல்லை. இனிமே என்னால பொறுத்துக்க முடியாது. என்ன மன்னிச்சிருமா தாயே. தயவு செஞ்சு இங்க போயிடு ப்ளீஸ். ப்ளீஸ் வேண்டாங்க. அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. உங்களை விட்டுட்டு என்னால இருக்க முடியாது. நான் ப்ராமிஸ் பண்றேன்.
நீங்க எப்படி சொல்றீங்களோ அப்படியே கேட்டு நடக்கிறேன். ப்ளீஸ் என்ன மன்னிச்சிருங்க. போதும், ரொம்ப பொறுத்தாச்சு. இப்ப சொன்னேன்ல, போ. அம்மா, ரஞ்சன், நான் உன்கிட்ட எத்தனை தடவை சொல்லிருப்பேன். ஆனா உனக்கு உன் கூட பிறந்த தங்கச்சி மேலேயே நம்பிக்கை இல்ல. அப்படி இருக்கும்போது நான் யார்கிட்ட என்ன சொல்ல? அடியே, ஒன்ன மாதிரி சந்தேகப்படுற பொம்பளைங்களாம் உங்க தலையிலே மண்ணை வாரி கொட்டிக்கிறீங்க. அதத்தான் நீயும் பண்ணிருக்க. ஆமாக்கா, நீ என்ன பத்தி யோசிச்சு பார்க்கல. உங்க சந்தேக புத்தி வியாதினாலேயே என் வாழ்க்கையை முடிச்சு வச்சிங்க. போதும்க்கா, இனிமே உங்களுக்கும் எங்களுக்கும் எந்த உறவும் கிடையாது. வாங்கம்மா. ரஞ்சன், அம்மா, அக்கா, மாமா, ப்ளீஸ் அவருக்கு சொல்லி கொஞ்சம் எடுத்து புரிய வைங்க. அக்கா, ப்ளீஸ். ஒரு தடவை சொன்னா புரியாதாடி உனக்கு? அதான் ஏற்கனவே நான் சொல்லிட்டேன்ல, மறுபடியும் என் மூஞ்சில எப்பவும் முழிக்காத. ஹேய், போங்க இருந்து. போ. நீங்க உள்ள வாங்க. என்னங்க, 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 கதவு தரங்க. என்னங்க, நீங்க சொல்ற மாதிரி உங்க பேச்ச கேட்டு நடக்கிறேன். கதவு தரங்க, கதவு தரங்க. கடைசியில சுதாஷுவுடைய சகிப்புத்தன்மைங்கிற கயிறு அருந்தே போச்சு. ராதிகாவுக்கு இந்த தண்டனை தேவைதான். எந்த உறவுல நம்பிக்கை குறைபாடு இருக்கோ அந்த உறவானது நிலைச்சு நிக்கிறது ரொம்பவே கஷ்டம். சுதாஷு வேதனையோட அலைஞ்சுகிட்டு இருந்தா. அவனுடைய வலியை அவனாலதான் புரிஞ்சுக்க முடியும். சுதாஷு மறுபடியும் புரிய வச்சதுக்கு அப்புறமும் ராதிகாவுடைய சந்தேகம் குறையறதுக்கு பதிலாக அதிகரிச்சுக்கிட்டே இருந்தது. அது மட்டும் இல்லாம அந்த பைத்தியக்காரத்தனத்தினால அவ என்னென்னதான் பண்ணல. நண்பர்களே, வாழ்க்கை துணைங்கிறதுக்கு அர்த்தம் வெறுமனே வாழ்க்கையை ஒன்னா கழிக்கிறது மட்டும் இல்ல, ஒருத்தர் புரிஞ்சுக்கிறது, அதோட ஒருத்தர் மேல ஒருத்தர் நம்பிக்கை வைக்கிறதும் தான். இல்லைன்னா வாழ்க்கையை எப்படி முழுமையா வாழ முடியும்? ஒரு உறவுல துரோகங்கிறது நடக்காதுன்னு நாங்க சொல்ல வரல, நடக்குது. ஆனா அதுக்கு சந்தேகம் தீர்வு கிடையாது. ராதிகா எப்பவும் மாறுற மாதிரி இல்ல. இத மாதிரி எத்தனை ஆம்பளைங்க பொம்பளைங்க இருக்காங்கன்னு தெரியல. அவங்களா வாழ்க்கை துணை மேல காரணமே இல்லாம சந்தேகப்படுறாங்க. அவங்களா அவங்களுடைய தலையில அவங்களே மண்ணள்ளி போட்டுக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு நோயிலிருந்து தப்பிச்சிருங்க. இத்தோட நான் உங்கள் கிரீஷ் ஜெயின் இந்தியா அலர்ட்டோட இந்த எபிசோட்ல இருந்து விடை பெறேன். திரும்பவும் இதே மாதிரி இன்னொரு குற்றத்திலிருந்து உங்களை அலர்ட் பண்ண வருவேன். அதுவரை பி அலர்ட், பி சேஃப். இந்தியா அலர்ட், குற்றங்களுக்கு எதிரான குரல்.